ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். Let us turn to 2 Kings chapter 9. 2-3 வசனங்கள் வாசி. Verses 2 and 3. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். And when thou comest thither, look out there Jehu the son of Josaphat the son of Nimsi, and go in and make him arise up from among his brethren and carry him to an inner chamber. Then take the box of oil and pour it on his head and say, Thus saith the Lord, I have anointed thee king over Israel. Then open the door and flee and tarry not. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். Here we read about a situation in which a man is anointed. கிறிஸ்தவ வாழ்வில் அபிஷேகம் என்பது மிகவும் முக்கியமானது. Anointing is very important in Christian life. அபிஷேகம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைவை சந்திக்காது. Without anointing, Christian life cannot reach its fullness. ஆனால் அதே நேரத்தில் அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது. At the same time, anointing is not just enough. அந்த அபிஷேகத்தின் மூலமாய் ஒரு பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் நம்முடைய கடமை. It is our duty to attain perfection through that anointing. அபிஷேகத்தினுடைய வேலையை நாம் செயல்படுத்த வேண்டும். We need to function the work of anointing. ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு அபிஷேகிக்கிறார். As God has anointed every one of us with a purpose. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. Both in the Old and the New Testament. ரெண்டு பகுதியிலும் நாம் பார்க்கும் பொழுது அபிஷேகத்தை கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கொடுக்கிறார் என்று சொன்னால் அதிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. In these both parts we see when God is anointing us a man, then there is a purpose in it. நாம் என்ன நினைக்கிறோம்? What do we think? அபிஷேகம் பெற்றால் பரலோகத்துக்கு போகலாம் என்றுதான் நாம் நினைக்கிறோம். Anointing, by this we can reach heaven. ஏனென்றால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Because except a man is born of water and of spirit, he shall not enter into the kingdom of heaven. அது இப்ப காமனா கிறிஸ்டியன் வேர்ல்டுல எல்லாருமே சொல்றது என்னன்னா அபிஷேகம் பெறணும், அபிஷேகம் பெறவேண்டிய முக்கியமான நோக்கம் பரலோகத்துக்கு போவது. Therefore there's a common Christian, in the common Christian realm we see that they say we have to receive the anointing and thereby reach heaven. அதெல்லாம் உண்மை. That is true. ஆனா இவைகள் எல்லாம் அஸ்திபாரங்கள் மாத்திரமே. But these are just foundational doctrines. ஒரு வீட்டுக்கு வெறும் அஸ்திபாரம் மட்டும் போட்டு அப்படி கட்டம் பண்ணி குட்டிச்சுவரா நின்னா பிரயோஜனம் கிடையாது. And if a house built, it started to build with a foundation and nothing else further cannot be its house. ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டு ஒரு 10 வருஷம் அப்படி நின்னுச்சுனா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? With just the foundation with 10 years, is there any use of it? அதுல யார் குடி இருக்க முடியும்? Who can abide in it? அதுக்கு பின்பு கட்ட வேண்டிய ஒரு வீடு இருக்கிறது. But there is a house to be built thereupon. அபிஷேகம் என்பது ஒரு அஸ்திபாரம் மாத்திரமே. Anointing is just a foundation. அந்த அபிஷேகத்தின் அந்த அஸ்திபாரத்தின் மேல நீ உன்னை கட்டணும். You need to build upon the foundation. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. அபிஷேகம் பெறுவது எவ்வளவு முக்கியமானதோ அதே போல அபிஷேகத்தின் மூலமாய் உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவது அதைவிட முக்கியமானது. As to how much building, receiving the anointing is important, so much building up the anointing is also important. ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has an individual purpose regarding everyone. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand it. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசும் பொழுது, when Jesus spoke about us, என்னை குறித்து புத்தக சுருளில் என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படியே நான் போகிறேன். He said, Lo, I come as it is written in the volume of book. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல பவுல் தன்னை பற்றி பேசும் பொழுது, Acts 9, St. Paul speaks about himself. அவனுக்கு கிடைத்த அந்த தரிசனத்தை அங்கே ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். Here the Spirit of God points out his vision. அவனை நான் எதற்காக தெரிந்தெடுத்தேன்? For what I did choose him. அவனுடைய எவ்வளவாய் பாடுபட வேண்டும்? As to how much he should suffer for my name's sake. அப்போஸ்தலர் 9:15-16 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Acts 19:15 and 16, 9:15 and 16 we see. அவனுக்கு 3 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. 3 kinds of ministries given to him. ஒன்று புறஜாதிகளுக்கு, one Gentiles, இரண்டாவது ராஜாக்களுக்கு, nextly to the kings, மூன்றாவது இஸ்ரவேல் புத்திரருக்கு, nextly to the children of Israel. இப்படி 3 பேருக்கு அவன் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியக்காரனாய் காணப்பட வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். He had to minister, be a minister and to administer the gospel to these 3 groups. ஒரு 3 பேருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டா மட்டும் போதாது. Not just declaring the gospel to these 3. அப்படி அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அதில வர்ற பாடுகளை அவன் சகிக்க வேண்டும். Even as he fulfills the ministry, he has to endure the sufferings
because of it. அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதையும் நான் காண்பிப்பேன். I will show him how much he must suffer for my name's sake. ஏனென்றால் சுவிசேஷம் சொன்னா மட்டும் ஒருத்தன் பூரணத்தை சந்திக்க முடியாது. Why? பாடுகள் தான் ஒரு மனிதனை பூரணத்துக்கு கொண்டு போகும். Why? Because just preaching the gospel cannot perfect a man, but its sufferings will perfect him. இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ற ஊழியத்தை முக்கியப்படுத்தலாம். Today we give importance to preaching the gospel. ஆனா அது மட்டும் போதாது. But that's not enough. பவுலை குறித்து அபிஷேகம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதுக்கு முன்னால அவனோடு இடைப்படுகிற ரெண்டு காரியங்களை நீங்கள் இப்ப விளங்கிக் கொள்ளலாம். You should understand two things which the Lord dealt with Saint Paul even before he was anointed. அப்போஸ்தலர் 9:15-16 ஒரு விசை வாசிக்கலாமே. Acts 9:15 and 16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். But the Lord said unto him, Go thy way, for he is a chosen vessel unto me, to bear my name before the Gentiles and kings and the children of Israel, for I will show him how great things he must suffer for my name's sake. முதல் வசனம் சொல்லுகிறது அவனுடைய ஊழியம். The first verse says about his ministry. இரண்டாவது அவனுடைய ஜீவியத்தில் அவன் பாடுபட வேண்டும். The second about the sufferings in his life. எபிரேயர் சொல்லுகிறது பட்ட பாடுகளினாலே அவர் பூரணத்தை பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரானார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. In Hebrews 5 it is said that he was perfected through the sufferings he suffered. ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகள் வழியாக தான் பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Yes, a child of God can attain perfection only through sufferings. 5, 8, 9 இதிலே நாம் பார்க்க முடியும். We see this in Hebrews 5, 8 and 9. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we read from this? சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால் தான் பூரணத்தை அடைய முடியும். One declare the gospel, the other is suffer through the gospel, only then we can attain perfection. இங்கே யெகூவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது Here we see about Jehu. அவனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. God had a plan regarding him. அவனை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? What was the plan of God regarding him? அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கணும். An anointing would be given. இந்த அபிஷேகத்துல அவன் ராஜாவா மாறலாம். By this anointing he became king. அதோடு போதாது. Not just that. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? What do we think now? ஒரு மனுஷனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கறாரு, அவன் பரலோகத்துக்கு போணும். அப்படிதான் நம்ம ரொம்ப சிம்பிளா அதை எடுத்துக்கிறோம். The Lord anoints a person and then he reaches heaven. ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி ராஜாவா மாத்திட்டா போதாது, அவன் ராஜாவா வாழணும். Not just that a person is anointed a king, but that he should live as a king after that. அந்த ராஜாவுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. And there are certain duties for the அத king. அவன் நிறைவேற்றினாதான் அவன் பரலோகத்துக்கு போக முடியும். Unless he fulfills it, he cannot reach heaven. இன்னைக்கு நாம் யெகூவின் கடமையை படிக்க போகிறோம். Today we read about the duty of Jehu. இல்லாவிட்டால் அப்படி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் அபிஷேகம் பெற்றவனின் கடமை Or என்ன? else the duty of the anointed person. ஏன்னா நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற வேண்டியவர்கள். Because we are all anointed and have to receive the anointing. அபிஷேகம் பெற்றவனுடைய கடமை என்ன? What are the duties of a spirit baptized ஒரு person? புருஷனுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. A husband has a duty to மனைவிக்கு perform. ஒரு கடமை இருக்கு. Wife a duty. பிள்ளைகளுக்கு ஒரு கடமை இருக்கு. And duty for a child. ஒரு விசுவாசிக்கு ஒரு கடமை A இருக்கு. duty for a ஒரு believer. ஊழியக்காரனுக்கு ஒரு கடமை இருக்கு. Servants of God are duty bound. அதுபோல அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. So such a spirit baptized person has his own duty. இப்பொழுது நாம் வாசித்த 2ஆம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் In the verses 2 and 3 of 2 Kings chapter 9, அபிஷேக தைலத்தோடு ஒரு ஊழியக்காரன் வருகிறான். a servant of God comes with the anointing அவனை ஒரு oil. தீர்க்கதரிசி அபிஷேக தைல குப்பியை கொடுத்து அனுப்புகிறான். As a prophet he was sent with a box of oil. அவன் அதை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். He took that and came running. இவனை இருந்த இடத்துல இருந்து அழைத்து வெளியே கொண்டு வருகிறான். And now called Jehu from his place. அப்பொழுது அவனுடைய ஸ்தானம் சேனாபதியின் ஸ்தானம். During that time he was just a man of the host, அவன் ஒரு சேனாபதி, a captain of the host. ஆனால் இப்பொழுது அவனை அழைத்து But now he was invited. அபிஷேகத்தை தலையில ஊத்தின அடுத்த செகண்ட் இவன் ராஜா என்று அழைக்கப்படுகிறான். The very next moment he was pointed out with the oil, he was called the king. நீங்கள் ஒரு சாதாரண விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடாது. You should not be called an ordinary believer. இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு சாதாரண ஊழியர் என்ற தன்மையில இருந்து விடக்கூடாது. Neither should you remain in the position of an ordinary servant of God. அபிஷேகத்தினாலே நாம் ராஜாக்களாய் மாற வேண்டும். By anointing we should turn to be kings. எப்போ ராஜாவா மாறுறோம்? When do we become a king? நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டால் ஒழிய நமக்கு ராஜாங்கிற தன்மை கிடைக்காது. We cannot be getting the position of a king unless we are washed from our sins. வெளிப்படுத்தல் 1:6 நாம் பார்க்கும் பொழுது, As we read in Revelation 1:5 and 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும்
ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இரத்தத்தினாலே நம்மை கழுவினால்தான் நமக்கு ராஜாங்கிற ஒரு ஸ்தானம் கிடைக்கும். Only if you are washed by the blood, then we will get the position of a king. பழைய ஏற்பாட்டில் அபிஷேகத்தினால் ராஜாக்களாக மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது ராஜாவாய் மாறுகிறோம். In the Old Testament, when they were anointed, they were turned kings, but this time when we are washed by the blood of Jesus, we become kings. நம்ம அபிஷேகம் பெற்றால் புதிய ஏற்பாட்டில அந்நிய பாஷை பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். In the New Testament time, by the anointing, we emphasize that we have to speak in unknown tongues. அப்படி இல்லாவிட்டால் அவன் அபிஷேகம் பெறவில்லை என்று சொல்லுகிறோம். Else we term them not anointed. அதை நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளணும். But you have to understand it well. ஒரு சிலருக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியல. Some do not know what is anointing. ஒரு பவர் வேற, அபிஷேகம் வேற. Power is different from anointing. நான் திரும்ப அதை சொல்றேன். I say it again. ஒரு சிலருக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். Some receive a power. அவங்க சரீரம் அசைக்கும். And their body shake. ஏதோ ஒரு வல்லமை உள்ள வருகிறது உணர்வார்கள். They feel a power is getting inside. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மை ஆட்கொள்வதை நம்ம அந்த தன்மையில உணரலாம். And we can feel the supernatural control taking control of our body. ஆனா அது மட்டும் அபிஷேகம் நம்ம எடுத்துற முடியாது. We should not count it as an anointing. ஒரு குழந்தை பிறந்துட்டா போதாது. Not just a child is born. அதுக்கு பேசும் தன்மை வேண்டும். It should need to speak. ஒரு டைம் வரும்பொழுது அது பேசும் தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டா அந்த பிள்ளைக்கு பேர் என்னது? It should speak at a particular time or else it is dumb. அதுபோல அபிஷேகம் வேற, வல்லமை வேற. So is it. Anointing is different from power. நான் அதை உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி சொல்ல வேண்டுமானால், If I should differentiate it. அப்போஸ்தலர் நடபடிகளை நான் பார்க்கும் பொழுது Acts of the Apostles. இயேசுவை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? What is it said about our Jesus? அப்போஸ்தலர் 10:38. Acts 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும், அடுத்து என்னது? வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Jesus with Holy Ghost and with power. அப்ப பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது அந்நிய பாஷை பேசத்தான் செய்வீர்கள். When you are filled with anointing, you will speak in unknown tongues. அப்போ அந்நிய பாஷை பேசாமலே பிசாசை துரத்த முடியுமா? முடியும். Therefore, without receiving the unknown tongues, can you cast out the devil? You can. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் யாவன? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே சீஷர்கள் பிசாசுகளை அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாகவே துரத்தினார்கள். Right, when Jesus was alive, even before receiving the anointing, the disciples cast out the devil, and these are the signs that follow them that believe. நான் இப்ப அந்த சப்ஜெக்ட்ல போக விரும்பல. I am not going into that. அபிஷேகம் யெகூவுக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தை நான் உங்களுக்கு பேசுறேன். But I want to speak the purpose for which Jehu was anointed. பவுலுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. And there was a purpose for which Paul was anointed. அதுபோல இயேசுவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. The purpose for which Jesus was anointed. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நான் பார்க்கும் பொழுது, When we go into Isaiah, the prophet's book, 61ஆம் அதிகாரத்திலே chapter 61, முதல் 3 வசனங்களிலே இயேசுவுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுக்கு நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. the first 3 verses says about the purpose for which Jesus was anointed. எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணார்னு அங்கே சொல்லுகிறார் தீர்க்கதரிசனமாக. And here as a prophetical word he said, Spirit of God anointed me. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from ஒவ்வொரு this? அபிஷேகம் பெற்றவனை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. God has a purpose over every spirit baptized person. சவுலை அபிஷேகம் பண்ணிவிட்டு After having anointed Saul, சாமுவேல் அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னான். Samuel said, I tell you the word of God. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? Has not the Lord anointed you? அந்த கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது கேள். And now hear the Lord's word. 1 சாமுவேல் 15:1-2. 1 Samuel 15:1-2. உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. The Lord has sent me to anoint thee for king. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேள். And now hearken unto the voice of the Lord. அமலேக்கை நீ முற்றிலுமாய் அழித்துவிட கடவாய். You should utterly destroy Amalek. இதுதான் ஆண்டவருடைய திட்டம் சவுல் மேலே இருந்தது. This was God's plan over Saul. ராஜாவாகிய அந்த ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நோக்கம் நல்லா புசிச்சு குடிச்சு அழகா பெண்களை அனுபவிச்சுக்கிட்டு உலகத்துல இருந்துக்கிறதுக்காக அல்ல. He was not anointed as a king just to enjoy the world and enjoy his wives and just go away. அதுக்கு தான் அபிஷேகம் நினைச்சிட கூடாது. ராஜாவா வேற ஆளே கிடைக்காம நம்மள வச்சிருக்காருன்னு நினைச்சிட கூடாது. Don't think God has anointed us because he has not got any other person. அவன் அழகா சொல்றான், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு என்ன அனுப்புனார் இல்லையா, அதனுடைய நோக்கத்தை உனக்கு சொல்றேன் அப்படிங்கறான். He says God has anointed you as king and I will tell you the purpose of it. உனக்கு வேலை கொடுத்துருவாரு, மனைவி கொடுத்துருவாரு, புருஷன் கொடுத்துருவாரு, நல்ல சம்பளம் கொடுத்துருவாரு, வசதி வாய்ப்புகள் கொடுத்துருவாரு. இதெல்லாம் கொடுத்த உடனே கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த உடனே இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு, இதுதான் தேவனுடைய திட்டம் நினைக்க கூடாது. இது கொடுத்ததுக்கு ஒரு தேவனுடைய திட்டம் ஒன்னு இருக்கு. When you have been anointed, when you come into Christianity, the Lord will give you everything, every pleasures and every other conveyances you need. But don't just think it is the purpose, but there is a purpose. அது என்ன? What is that?
சவுலு குறித்து ஒரு நோக்கம் இருந்தது, அமலேக்கை அழிக்க வேண்டும். The purpose of anointing Saul to destroy Amalek. இயேசுவை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். Purpose of Jesus being anointed, declare the gospel and to release the பவுலை குறித்து ஒரு bindings. நோக்கம் இருந்தது, சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆண்டவருக்காக பாடுபட வேண்டும். Purpose regarding Paul to declare the gospel and to live for the Lord. யெகூவினுடைய அபிஷேகத்தின் தன்மை என்ன? But what was the anointing of Jehu? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் When you see 2 Kings chapter 9, 7, 8, 9 வசனங்களை பார்க்கும் பொழுது verses 7, 8 and 9. அங்கே கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை சொல்லுகிறார். Here the Lord says his plan. ஒன்று, என் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தப்பொழியை நான் கேட்க வேண்டும். One, I should ask for the blood of my servants. இரண்டாவது, என்னுடைய ஊழியக்காரருடைய இரத்தப்பொழியை நான் வாங்க விரும்புகிறேன். Then I want to avenge for the blood of all the servants of the அது Lord. எப்படி செய்ய வேண்டும்? How should I do it? ஆகாபின் குடும்பத்தை அழிப்பதின் மூலமாக அதை செய்ய வேண்டும். I can fulfill it when the house of Ahab is perished. இதுதான் யெகூவின் அபிஷேகத்தினுடைய கடமை. This is the duty of Jehu's anointing. ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரரும் என்னுடைய தீர்க்கதரிசிகள் இவர்களுடைய இரத்தப்பொழியை ஆகாபின் குடும்பத்துல நான் வாங்க விரும்புகிறேன். The Lord says, I want to avenge the blood of my prophets, the servants of God, upon the house of Ahab. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this what do we understand? கர்த்தர் அபிஷேகத்தை ஒரு நோக்கத்தோடு தான் நமக்கு கொடுக்கிறார். The Lord gives the anointing with a purpose. அது என்ன? What is that? ஆகாபை அழிப்பது, To destroy Ahab. ஆகாபின் குடும்பத்தை அழிப்பது, To destroy the house of Ahab. ஆகாபின் சந்ததியை அழிப்பது. To destroy the descendants of Ahab. இதுதான் தேவனுடைய திட்டம். This is the purpose of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவனும் சில காரியங்களை அழிக்க வேண்டியிருக்கிறது. Every anointed children of God have to destroy certain இத things. புதிய ஏற்பாட்டுல மொத்தமா சொல்லும் பொழுது Altogether in the New Testament. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுகிறார். St. Paul says in Romans 8, 13ஆம் வசனத்துல, verse 13, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். If he by the Spirit do mortify the deeds of the flesh, he shall இந்த live. ஆகாப் என்று சொன்னால் ஒரு மாம்சத்தின் சக்தி, Ahab means a power of flesh இல்லாவிட்டால் சரீரம். or the body. இந்த மாம்சத்தின் சக்திகளை இல்லாவிட்டால் இந்த சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழிக்க வேண்டும். அதுக்கு தான் அபிஷேகம். You need to mortify the deeds of the flesh or of the body, and that is for that we are anointed. அதைத்தான் ரோமர் 8:13ல சொல்லப்பட்டிருக்கிறது. That is what said in Romans 8:13. அபிஷேகம் பெற்றா உன் சரீரத்தை உன்னால உனக்கு கட்டுப்படுத்த முடிய வேண்டும். Once you are anointed, you can control your body and you should be able to. நீ அபிஷேகத்துல நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசினா மட்டும் போதாது. Not just receiving the anointing and speaking in unknown tongues. இல்ல பிசாசுகளை துரத்தினாலோ பிரசங்கம் பண்ணினாலோ ஏதாவது கர்த்தருக்காக ஏதாவது செய்து விட்டாலோ போதாது. Not just casting out the devils, preaching the gospel and doing something for the Lord. உன்னை நீயே ஜெயிக்க வேண்டும். But you need to overcome yourself. உன்னையே உன்னால கண்ட்ரோல் பண்ண வேண்டும். You need to control yourself. நீங்க மத்தவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. You are very interested in controlling others. உன்னையே கண்ட்ரோல் பண்ணணும். But control yourself. உன் சரீரத்துக்கு நீ ஒரு கடிவாளத்தை போடணும். You need to bride your body. இதை குறித்து யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, About this we see in James chapter ஒரு 3. தேவனுடைய பிள்ளை பூரணனாக மாற வேண்டுமானால் If a child of God should be தன் perfected. சரீரத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. Chapter 3 verse 2 says you have to control your body. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். If a man is not offended in word, he is a perfect man and able to bridle the whole body. உனக்குள்ளே ஒரு கடிவாளம் இருக்கணும். You need to have a bridle in yourself. பேச்சு வரும், நிப்பாட்டணும். You have to control your speech. பரியாசம் வரும், அத கடிவாளம் அடிக்கணும். Control your mockery. உனக்குள்ளே ஒரு பிரேக் இருக்கணும். There should be a break within you. கோபம் வரும். Your short-temperedness. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். You need to control it. இச்சை வரும். Lust will come. அதை அடக்கணும். You need to subject it. இப்படி பல காரியங்களை நமக்குள்ள அபிஷேகத்தின் மூலமா நாம் பயிற்சி வைக்கணும். Through the anointing we need to exercise various controls. முனிவர்கள் என்ன செஞ்சாங்க, சித்தர்கள் என்ன பண்ணாங்க? What did the hermits do? அவங்க முள்ளுல போய் படுத்துக்குவாங்க. They would lie down in thorns. இல்ல ஆணிகள்ல போய் படுத்துக்குவாங்க. Or lie down upon the இல்ல nails. மரத்துல தலைகீழ தொங்குவாங்க. Or they will hang upside in the தன் tree. எண்ணங்களை கட்டுப்படுத்த, உணர்வுகளை கட்டுப்படுத்த. Just to control their feelings and thoughts. ஆனா பரிசுத்த ஆவியில புதிய கிறிஸ்தவத்துல அந்த மார்க்கம் கிடையாது. But that is not the way of Christianity. இதனுடைய தன்மை என்ன? What is this aspect? அபிஷேகத்துல கண்ட்ரோல் பண்றது. We can control by the anointing. நீ உன்னை கட்டுப்படுத்த முடியாதபடி ஆவியில எப்படி நிரம்பி அங்கங்க விழுந்து உருண்டு எந்திரிச்சிரியோ அதே போல இந்த அபிஷேகம் உன்னை கண்ட்ரோல் பண்ணும். As to how by the infilling of the Spirit you move here and there out of your control, so also
Spirit of God will control your nature. கையை கண்ட்ரோல் பண்ணும், Control your hand. காலை கண்ட்ரோல் பண்ணும், Subject your feet. வயித்தை கண்ட்ரோல் பண்ணும், Bridle your stomach. வாயை கண்ட்ரோல் பண்ணும், Yes, bridle your mouth. தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணும், And even your sleep. வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணும், And even your words. பார்வையை கண்ட்ரோல் பண்ணும், And even your looks. எண்ணங்கள் சிந்தைகள் தோற்றங்கள் உணர்வுகள் வாஞ்சைகளை கண்ட்ரோல் பண்ணும். And in your thoughts and intentions and imaginations and words. சும்மா அபிஷேகத்தில் நிரம்பினா போதாது. Just an infilling is not enough. அதான் சொன்னேன், அபிஷேகம் என்பது அஸ்திபாரம், அதுக்கு பிறகு வாழ்க்கையில மாற்றம் வர்றதா வீடு கட்டுற ஒரு அனுபவம். Anointing is just the foundation and the changes in life are thereby the house builded யெகோவை upon. குறித்த தேவனுடைய ஒரே திட்டம் தான். Only plan of Jehu. அவனை விட்டு அவன் சேனாபதியாக கர்த்தருடைய சேனையில வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். He would going on as the captain of the host in the host of the Lord. சாகுற வரைக்கும் அவன் ஒரு சேனாபதியா இருக்கிறதுக்கு அவனுக்கு முடியும். Until his death he could remain as a captain. கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை மாத்தினார். But God changed his position. எப்படி மாத்தினாரு? How did he? ஒரே அபிஷேகத்துல ராஜாவா மாத்திட்டார். Just by one anointing made him a king. அதுக்கு பிறகு நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. After that you can go through the Bible. அவனுடைய லைஃப் கொஞ்ச நாட்கள் தான் அந்த பைபிள், அந்த அவனுடைய சரித்திரம் அந்த பைபிள்ல இருக்கிறது. Little by little you can see his history in the Bible. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலேயே அவனுடைய லைஃபோட கடைசி வந்து அவனுடைய தேவன் திட்டத்தை அவன் நிறைவேற்றிட்டான் அப்படின்னு பைபிள் முடிச்சிருது அவன் கதையை. 2 Kings 10 the Bible says that he has fulfilled the plan of God. அவனை குறித்து தேவனுடைய திட்டம் எதுவோ அதை கரெக்ட்டா முடிச்சாச்சு, அதோட அவன் வேலை முடிஞ்சது. Yes, the Lord fulfilled the plan that he had to do through him. அதுதான் தேவனுடைய மகத்தான வேலை. And that was the glorious work of God. நாம அதை செஞ்சிட்டோமாங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க. Just think whether you have accomplished God's plan. அவன் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சான். He continued to do it. அவனுக்கு வேற எதுவுமே வரல. He did not have any other வேற thought. எந்த சிந்தையும் வரல. Any other thought of நீங்க it. பைபிள்ல படிச்சு பாருங்க. Read in the Bible. அபிஷேகம் கிடைச்ச உடனே ரதத்துல ஏறுவாங்க. Soon after the anointing he got on the chariot. அந்த வேலையை முடிச்ச பிறகு தான் ரதத்தை விட்டு இறங்குவான். After finishing that work he got down. அவன் மைண்ட் முழுவதும் கர்த்தருடைய வேலையை செய்யணும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், இதுதான் அவன் மைண்ட்ல ஓடிச்சே தவிர குடும்பம் சாப்பாடு இப்படிலாம் அவன் சிந்திக்கவே இல்ல. His mind was all to fulfill God's plan and he did not think about his family and food and etc. அவனுடைய திட்டத்தை மட்டும் தான், தேவனுடைய திட்டத்தை மட்டும் தான் அவன் நிறைவேற்றான். He only fulfilled God's plan. அப்படினால் அபிஷேகம் பெற்றவருடைய ஒரே திட்டம் ஆகாபை அழிப்பது. Therefore the only plan for which we are anointed is to destroy பாகாலின் Ahab. ஜனங்களை அழிப்பது. To destroy the people of Baal. இதுதான் அவனுடைய தேவனுடைய திட்டம். அதை சரியாய் அவன் நிறைவேற்றி முடித்தான். This is the plan regarding him and he fulfilled it in a right way. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய திட்டத்தை முதலாவது விளங்கி இருக்கிறோம்? Today how many of us have understood the plan of God? கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகாட்டாலும் சரி, Married or unmarried, நீங்க வயசானவங்களும் சரி, வாலிபர்களானாலும் சரி, aged or young, ஒருவேளை விசுவாசிகளா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரங்களா கூட இருக்கலாம். believer or servant of God. பட் அநேகருக்கு தேவனுடைய திட்டம் என்னன்னே தெரியல. Many do not know the plan of God regarding அங்கதான் them. நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. And that is where our life changes. சவுலை சந்திச்ச உடனே, The moment he met Saul, புதிய ஏற்பாட்டு சவுலை சந்திச்ச உடனே, the moment God visited Saul, அவன் கேட்ட கேள்வி என்ன? what is the question he asked? முதல்ல கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? Lord, who art thou? இப்ப ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திட்டார். Now the Lord revealed அடுத்த himself. क्वेश्चन என்ன பண்றான்? Nextly, என்ன சொன்னா? what did he ask? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? Lord, what will thou that I may do? அதுக்கு பிறகு அவன்கிட்ட கேள்விகள் கிடையாது, பதில் தான் இருந்துச்சு. After that, no more questions, only answers. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க யாரு? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? First question, shall I know who you are? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am the Lord whom thou persecutest. அடுத்த வார்த்தை கேட்டான், அப்படியா நான் தப்பு பண்ணிட்டேனா? ரைட், நான் என்ன செய்யணும் நீங்க ஆசைப்படுறீங்க? The next word, Lord, what will thou have me to do? நீ பட்டணத்துக்குள்ள போ, உனக்கு சொல்லப்படும். Go into the city and it shall be told நேரா thee. பட்டணத்துக்குள்ள போயிட்டான். Went straight into the city. அங்க போன உடனே அங்க ஒரு ஊழியக்காரன் வந்து அவனை சந்திக்க வைக்கிறார். There a servant of God met him. வாழ்க்கை மாறுகிறது. Life changed. இதுக்குள்ள அவனுக்கு தரிசனம் கிடைக்குது. Got a vision. தேவ சித்தம் விளங்கி கொண்டான். Revealed the plan of God. அடுத்த நாள் பைபிள் எடுத்துட்டு கிளம்பிட்டான். Very next day stood up with the Bible. எப்படி ஒரு மாற்றம் நீங்க யோசிச்சு பாருங்க. How come such a great change? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு உடனே அவரே டைரக்டா அவனுக்கு சொல்லல, நீ போ ஊழியக்காரன்ட போ, பட்டணத்துக்குள்ள போ, சபைக்குள்ள போ, அங்க தேவ சித்தம் உனக்கு சொல்லப்படும். When he said, what will thou have me to do? He did not speak to him directly, but he said, go into the city, go to the servants of God. இங்கேயும் பாருங்க, ஒரு ஊழியக்காரன் தான் ஓடி வரான். And here it is a servant of God, he led இவன் him தலையில ஒரு அபிஷேகத்தை கொடுக்கறான். and gave him the anointing on his head. அவன்கிட்ட ஒரு 3 வசனத்துல அவனை குறித்த திட்டத்தை அழகா சொல்லிட்டு ஓடிவிட்டான். And within 3 years God fulfilled 3 words. Within 3 words the Lord said about his plan. 3 வசனம், 7ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனத்துக்குள்ள சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். Just verses 7 to 10 his chapter was closed. அது என்ன தேவனுடைய திட்டம்? What is that plan of God? ஒன்று, நீ ஆகாபை அழிப்பது. இரண்டாவது,
பாகாலின் வல்லமைகளை அழிப்பது. One, to destroy Ahab. Two, to destroy the powers of Baal. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right ஒன்று meaning? உன் சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி பாவத்தை அழிப்பது, இரண்டாவது பிசாசை அழிப்பது. One, to subject your body and destroy sin. Two, to destroy devil. இதுதான் ஒவ்வொரு அபிஷேகம் பெற்றவன் மேல இருந்த கடமை. This is the duty falling upon every anointed person. அதுக்கு தான் கர்த்தர் அவனை சேனாபதியிலிருந்து ராஜாவா மாத்தினார். It is for that the Lord converted him from captain to a king. அது நிறைவேற்றினானா? Only when he fulfilled? அதான் கேள்வி. That is the question. பைபிள் சொல்லுகிறது அவன் செய்து முடித்தான். The Bible said he finished. ஆனா சவுல் அந்த வேலையை செய்து முடிக்கல. But Saul did not. அவன் சொல்லிட்டான் நான் நிறைவேற்றினேன் அப்படிலாம் சாமுவேல்ட்ட சொல்லி பார்த்தான். நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படி இப்படின்னு எல்லமோ சொல்லி பார்த்தான். Old Testament Saul tried to convince Samuel that he finished everything. நான் செஞ்சிட்டேன்னு சொன்னான். He said, I have finished. அப்ப அவன் கேட்டான் நீ செஞ்சிட்டேன்னா எப்படி பொய் சொல்றேன்னு கேட்டான். But then Samuel asked, how can you tell a lie that you finished? கர்த்தருடைய வார்த்தையை கேள். Hear the word of God. நீ அமலேக்கை அழித்து விடுவாயாக. You can destroy, you should destroy the Amalek. இப்ப 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல But in 1 Samuel 15:11, கர்த்தர் சொல்றாரு the Lord said, என் வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் போய்விட்டானே. he did not fulfill my word. இப்ப 13ஆம் வசனத்துல Verse 13, அவன் சொல்றான் நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். he again said, I have performed the commandment of God. அப்ப ஆண்டவர் பொய்யா சொல்றாரு? Then did God say a lie? ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தையை நிறைவேற்றுன்னு, இவன் நிறைவேற்றிட்டேங்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு இல்ல அவன் நிறைவேற்றாம போயிட்டான்னு சொல்றாரு. The Lord said fulfill my word, he said I have performed, but the Lord said he has not done it. நடந்தது என்ன? What happened? உன்னுடைய அபிஷேகம் உன்னை விட்டு போய்விட்டது. His anointing depart from him. உன்னுடைய தோழனுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்து விட்டேன். And that anointing was given to his fellows. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சபையில இருக்கலாம், இல்ல நானும் ஊழியத்துல இருக்கலாம். Kindly understand well, you may be in the church and be in the ministry. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ தப்பு செஞ்ச உடனே அவனை ஊழியத்தை விட்டோ இல்ல விசுவாசத்தை விட்டோ அவனை சபையை விட்டோ கர்த்தர் எடுத்துற மாட்டாரு. A believer or a servant of God, when he commits sin, soon the Lord will not remove him out of the church or the ministry. அவன் மேல உள்ள இரக்கத்துல அவனை சபையில ஊழியக்காரனா விசுவாசியா சும்மா பேருக்கு வச்சிருப்பார். Out of God's mercy, God may keep him for name's sake. அவன்கிட்ட இருந்து அந்த ஊழியம், அந்த அபிஷேகம், அந்த கிருபை நீக்கப்பட்டு இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துருவாரு. But the anointing, the grace, that spirit will depart from him and be given to another. நான் திரும்பவும் சொல்றேன். Repeating it. நீங்களும் நானும் ஊழியத்திலயும் விசுவாசத்திலயும் இருக்கலாம். You and me may remain in the church in the house of God. என்னை அபிஷேகம் பண்ணதனுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றாம போய்கிட்டே இருந்தேன்னா, But if I continue not fulfilling the purpose for which I am anointed, அவர் சீயோனை கட்டி மகிமையில வெளிப்படணும். he should fulfill Zion and appear in his நான் அதுக்கு glory. ஒத்து வரல, And if I am not compromising with நீங்க that, அதுக்கு ஒத்து வரலன்னா, if I not get along with உடனே that, தூக்கி குப்பையில போட மாட்டாரு. then the Lord will not cast us into the dustbin. உன்னுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஒரு காலத்துல நீ பட்டது பாடுபட்டது வந்தது போனதுக்காக உன்னை சபையில ஊழியத்துல விசுவாச வீட்டுல விசுவாசியா வச்சிருப்பார். He is not unrighteous to forget your labor of love, therefore he will keep you in the church in the faith home. ஆனா உனக்குன்னு இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் உன்னிடத்துல இருந்து எடுக்கப்பட்டு அந்த அழைப்பு இல்லாவிட்டால் அந்த கிருபை மாறாததெல்லாம் நம்ம சொல்றோம், அதுக்கு தான் உன்னை பேருக்கு வச்சிருக்காரு. ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு ஆளை சூஸ் பண்ணிடுவாரு. But the kingdom of God that is within you, the grace and the calling is unchanging, but still that plan for which you are called will be given to another. இன்னும் அழுத்தமா சொல்றேன். And very emphatically I say, அபிஷேகம் பெற்று ஒரு வருஷத்துல சவுல் அபிஷேகத்தை இழந்தான். within 1 year after he was anointed, Saul lost his anointing. அதுக்கு பிறகு 39 வருஷம் அவர் ராஜாவா இருந்தார். After that 39 long years he was king. படிச்சுக்கோங்க வீட்டுல போய். Go read in the Bible. அப்ப 39 வருஷமும் இவன் எப்படிதான் இருந்தான்? ஒரு ஆக்டிங் கிங்கா தான் இருந்தானே தவிர இவனுக்குள்ள ஆவிகளுடைய போராட்டங்கள் இருந்தது. அதனால தான் கர்த்தர் தாவீதை தூக்கி கொண்டு உட்கார வச்சார். All the 39 years he just remained as a king, but actually the spirit was troubled within him, and then God changed David to be the king. மத்தேயு 21:43 ஐ பார்க்கும் பொழுது, Matthew 21:43, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it being said there? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். The kingdom of God should be taken from you and given to a nation, bringing forth the fruits அப்ப thereof. நீயும் நானும் ஊழியத்திலயும் ஜீவியத்திலயும் சபைக்குள்ளயும் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஆனா இன்னொருத்தனை வச்சு அந்த வேலையை
வேலையை செஞ்சுட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. You and me may be seated in the church, in the ministry, but the Lord will fulfill his purpose through another. அப்படி நீ ஒன்னும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாம ஒரு ஊழியனோ ஒரு விசுவாசியாகவோ இருந்து எந்த பயனும் இல்லை. And without fulfilling the plan of God, it's of no use you being a believer or a servant of ஆனா God. யெகூ என்ன செய்தான் தெரியுமா? But what did Jehu do? அவனுக்கு இந்த அழைப்பு கிடைத்த உடனே, When he received this இந்த call, அபிஷேகம் கிடைத்த உடனே, soon he received the யெகூ anointing. ராஜாவானான் என்று எல்லாரும் எக்காலத்தை ஊதின உடனே, When all blew trumpets saying he became a king. அவனுக்கு 16ஆம் வசனத்துல ரதத்தின் மேல் ஏறிவிட்டான். Verse 16, he rode on a chariot. அபிஷேகம் பெற்ற பின்பு நீ சாதாரணமா இருக்க கூடாது, ரதத்துல ஏறணும். After receiving the anointing, you have to ride upon a chariot. அபிஷேகம் ஒரு ரதம். Anointing is a chariot. அபிஷேகத்துல நீ ஏறணும். You have to ride on it. அந்த ரதத்துல ஏறிட்டேன்னா உன்னை ஆவியானவர் கொண்டு போவார். After you are in the chariot, the Spirit of God will அந்த lead திட்டத்தை you. உனக்குள் நிறைவேற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். He is ever ready to fulfill the plan. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய அபிஷேகத்தை வச்சு நீங்க செயல்படுறீங்க? Today, how many of you function with your என்ன anointing? நடந்தது? What happened இந்த there? அபிஷேகம் பெற்ற உடனே அவன் நேர ஆகாபின் குடும்பத்தை அழிக்க புறப்பட்டான். Soon when he received the anointing, he went ahead to destroy the house of Ahab. அபிஷேகம் கிடைச்ச ராஜான்னு எக்கால அடிச்ச உடனே ரதத்துல ஏறினவன் நேர வீட்டுக்கு போய் அழகா சீவி முடிச்சிட்டு சிங்காரிச்சிட்டு அப்படி மேக்கப் போட்டுலாம் சுத்தல போயிட்டான். அபிஷேகம் அவனை கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. He who rode on a chariot when he was announced to be a king did not go to home and decorate himself, but he went to fulfill the plan. கிறிஸ்தவ வாழ்க்கை மேக்கப் அல்ல. Christian life is not a makeup life. நம்முடைய லைஃப் வந்து அபிஷேகத்துல போயிட்டே இருக்கணும். Our life should be ridden with an anointing. புசிப்பும் குடிப்பும் அல்ல. Kingdom of God is not meat and drink. அது பேச்சில் அல்ல. It's not in speech. தேவனுடைய ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. Kingdom of God in power. அபிஷேகம் கிடைச்ச உடனே ரதத்துல ஏறிட்டான். Soon he received the anointing, he rode in a chariot. நேரா அவன் வீட்டுக்கு போகல. Did not go to அவன் home. நேரா யுத்தகளத்துக்கு புறப்பட்டான். Straight went to the battlefield. அபிஷேகம் பெற்ற பின்பு நீ விசுவாசத்துக்காக போராட வேண்டும். After receiving the anointing, strive for faith. பாவத்தை எதிர்த்து இரத்தம் சிந்தத்தக்கதாக போராட வேண்டும். Resist sin even unto shedding of blood. மாம்சத்தை நீயே அடக்கி ஆளணும். And subject your flesh. தூக்கம் வரும். You may sleep. பசி எடுக்கும். And it may hunger. கை வலிக்கும். You may feel pain. சுகபோகத்தை இந்த சரீரம் நாடும். This body seeks for comfort. கோபத்தை கொண்டு வரும். It will bring in anger. இன்னும் பல விதங்கள்ல உன்னை தூண்டும். And it will instigate you. அபிஷேகத்தை வச்சு இந்த வல்லமையை அழிக்கணும். But every time use the anointing to destroy it. அந்த சர்ப்பத்தின் தலையை போட்டு நசுக்கிக்கிட்டே இருக்கணும் நீ. Use the anointing to bruise the head of Satan. அந்த எண்ணங்கள் சிந்தை உணர்வு எல்லாவற்றையும் அபிஷேகத்தினால நீ கண்ட்ரோல் பண்ணணும். Use the anointing to subject your emotions and thoughts. அந்த பிராக்டீஸ் இல்லன்னா நீ தோத்து போய்டுவே. If you don't have that practice, you will fail. அபிஷேகத்தை வச்சிட்டு நீ என்ன பண்ற? What are you doing with the anointing? இன்னைக்கு பணத்தை வச்சிட்டு விபச்சாரத்திலயும் வேசித்தனத்திலயும் மதுபானத்திலயும் கெடுக்கிறவங்க இருக்கு, பணத்தை அழிக்கிறவங்க இருக்கிறாங்க. There are people who perish with their money in adultery and in fornication and in drinking. ஆனா அதே நேரத்துல பணத்தை வச்சு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையில முன்னேறுகிறவர்களும் இருக்கிறார்கள். At the same time, people who progress in life with much conveniences with money. அதுபோல At the same time, அபிஷேகத்தை வச்சிட்டு உன் வாழ்க்கையை நீ நஷ்டப்படுத்தினா அதுக்கு தேவன் பொறுப்பல்ல. if you lose the life with the anointing, then God is not responsible. இவன் புறப்பட்டு வர்றான். He rode. இவன் டைரக்ஷன் திரும்பிடுச்சு. Straight went to another direction. அபிஷேகம் பெற வரைக்கும் உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருந்தவன், சேனாதிபதிகளின் மத்தியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தவன். Until then, he spoke among the armies and was chatting with them. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the Bible says. எல்லா சேனாதிபதியும் உட்கார்ந்து கமெண்ட் அடிச்சிட்டு பேசிட்டு ஜோக் அடிச்சிட்டு இருந்தாங்க. They were all commenting, mocking and joking. அபிஷேகம் வந்த உடனே But when the anointing came, கிளம்பிட்டான். he stood up. இவன் நேரா எங்க கிளம்புனான் தெரியுமா? Straight went to ஆகாபினுடைய பையனை நோக்கி புறப்பட்டான். Went to the son of Ahab. அவனுக்கு ஸ்ட்ரைட்டா யோராமை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டான். Went to Joram. அதுதான் முக்கியம். That is important. அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா உன்னை தூங்க விடாது. If the anointing is within you, it will not allow you to உன்னை sleep. கரெக்ட்டா எழுப்பும். It will wake you up. உன்னை தட்டும். It will smite உன்னை you. எச்சரிக்கும். It will warn you. உன்னை கண்டிக்கும். It will condemn you. ஹார்ட் பட 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 அடிக்கும். Your heart will palpitate. உன்னை உணர்த்துவார். He will instigate you. சிட்சிப்பார். He will condemn you. உன்னை கட்டுப்படுத்துவார். He will chasten and control உன்னை you. போகாதன்னு சொல்லுவாரு. He will say, don't go. என்னெல்லாமோ உன்னை பண்ணி நீ பாவத்துக்கு போகாத அளவுல உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்ணுவாரு. He will do all that he can that you may not turn into sin. அவளத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனீன்னா If you revolve all that, அதுக்கு தேவன் பொறுப்பல்ல. then God is not responsible. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When you see 1 ராஜாக்கள் 11, 1 Kings chapter 11, சாலமோன்ட்ட 2 விஷயம் கர்த்தர் பேசினாராம். the Lord spoke to Solomon twice. கேட்கல.
He did not hear. கடைசில விட்டுட்டாரு. Finally left him. அழிந்தே போனான். He perished. அதுக்காக அரசாட்சி இல்லாம போகல. For that he did not remain without a good report. ஆட்சியில இருந்தான். But he was in the reign. ஆனா வாழ்க்கையில அவனுடைய முடிவு ஜெயமா இல்ல. But his end was not victorious. அதுபோல நீங்க சபையில ஊழியத்துல ஜீவியத்துல சபைக்குள்ள இருக்கலாம். So is this many will be in the life in church. அபிஷேகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். But fulfill the purpose for which you are anointed. அழிக்கணும்னு சொன்னா அந்த நேரத்துல ஆகாப் இல்ல. He went to destroy the Ahab, but Ahab was not there. ஆகாபின் குடும்பத்துல பையன் இருக்கான். But his son was there. ஸ்ட்ரைட் அவனை நோக்கி தான் தன்னுடைய ரதத்தை ஓட்டினான். Therefore he straight went in his chariot towards him. அங்க யோராம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். Joram was speaking there. யோராமும் அகசியாவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. Joram and Ahaziah they were speaking. ரெண்டு பேரும் ரெண்டு ராஜாக்கள். Both were kings. இவனுடைய நோக்கம் முழுசும் யோராம். But his aim was all of Joram. அவன் அதை நோக்கியே போயிட்டு இருந்தான். He straight went towards that. இவன் வர்ற வேகத்தை பார்த்துட்டு அவன் ஜாமக்காரன் சொல்றான் யாரோ ஒருத்தன் வேகமா வர்றான் ஒரு பெரிய கூட்டமே வருதுன்னா. When he saw the speed he said the watchman said somebody is coming a great group. என்ன நடந்துச்சு? What happened then? இவனை நோக்கி ஒருத்தனை அனுப்புனாங்க. He straight walked towards him. அவன் வந்த உடனே கேட்டான் சமாதானமா இவ்வளவு ஸ்பீட்ல வரீங்களே சமாதானமான்னு கேட்டான். And then he asked you are coming in so much speed is it peace? அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன? Then what did Jehu answer? சமாதானத்தை பத்தி நீ என்ன பேசுற? And what are you to speak about peace? தள்ளி போன்னு சொன்னான். Go ahead. அடுத்தவன் வந்தான். The next person came. அவன்டையும் கேட்டான் சமாதானத்தை பத்தி உனக்கு என்ன பேச்சு? Then to him he said what about peace for you? நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. பாவத்தோடு நீங்க ஒத்து போக கூடாது. You should never compromise with sin. பாவத்தோட பிசாசோட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க தோத்துட்டீங்க. Never get into compromise with sin or the devil then you will fail. சகோதரனோட நீ காம்ப்ரமைஸ் ஆகணும். You should be reconciled with your புருஷன் மனைவி brethren. மனிதர்களோடு நீ காம்ப்ரமைஸ் You ஆகலாம். should be compromised with your husband, wife and family members. பாவத்தோடும் பிசாசோடும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்ட முடிஞ்சு போன கேஸ். But if you are compromised with the sin and the devil your chapter is closed. பிசாசோட போய் கை குலுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா முடிஞ்சு போச்சு. Shaking your hands with the devil if you say you and me are one then chapter is gone. பாவத்தோட கை குலுக்கிட்டேனா பிரச்சனை உனக்கு வாழ்க்கை அழிச்சிட்டேன்னு அர்த்தம். If you shake your hands with sin your life is destroyed. நான் ஒரு ஃபைத்தம்ல சின்ன பிரதரா இருந்தேன். I was a little junior brother. அங்க ரெண்டு பையங்க இருப்பாங்க. There was two sons. ஒருத்தன் ஊழியக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுவான். One will help the servants of God. இன்னொரு பையன் கார் ஓட்டுவான். The other person will drive the car. இவங்க ரெண்டு பேரும் ஃபைத்தம்லயே தான் இருப்பாங்க. Both of them will remain in the faith home. ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிக்கறான். And one day they both took together. பிசாசு எதிர்த்து நில்லு அப்படி இப்படின்னு இவனுங்க சொல்லுவாங்க. பிசாசு எதிர்த்துட்ட அன்னையில இருந்து நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். They will say அவன் நம்மள விட மாட்டான் போராடிட்டு இருக்கும். அதனால அவனை நம்ம கண்டுகொள்ளவே கூடாது. They will say you have to resist the devil. Once you resist the devil our conflict will increase. Therefore just don't link at that. அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். You don't disturb the devil then he will not disturb us. நீ இயேசுவின் நாமத்துல போனா அவன் நின்னுட்டு இருப்பாங்க. Then if you say in the name of Jesus go he will stand before you resisting. அவனுக்குள்ள எப்படி ஆவி போராடுது பாத்தீங்களா? And look at the way the devil strove in him. நமக்குள்ள எப்படி இருக்கறோம் நீங்க யோசிச்சு பாருங்க. And today just think how we are. இப்போ யோராமே வர்றான். Joram came there. கடைசியா யோராமை டச் பண்ண போறாங்க இவங்க கிட்ட போயாச்சு. Finally he went near Joram. யோராம் யெகூவை கண்ட உடனே When Joram saw Jehu. 1 ராஜாக்கள் 9:22ல சமாதானமா யெகூவே சமாதானமா. 2 Kings 9:22 O Jehu is it peace? அவன் கேட்டான் எப்படி சமாதானம் வரும்? He said what peace? வேசித்தனத்தோடும் பில்லிசூனியத்தோடும் நான் எப்படி சமாதானம் பண்ண முடியும்? How can I be at peace with whoredoms and witchcrafts? எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி பாத்தீங்களா? See what a beautiful answer. ரெண்டு பாயிண்ட் சொல்றான். 2 points. எசபேலின் உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனமும் பில்லிசூனியமும் ஏராளமாய் இருக்கும்போது சமாதானம் ஏது? As long as the whoredoms of thy mother Jezebel and her witchcrafts are so many, what peace? அபிஷேகம் பெற்றவன் பில்லிசூனியத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. An anointed person cannot compromise with witchcrafts. அபிஷேகம் பெற்றவன் வேசித்தனத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. An anointed person cannot get along with whoredoms. அப்படி பண்ண நீ அபிஷேகம் பெற்றதனுடைய நோக்கத்தை நீ உடைச்சிட்டேன்னு அர்த்தம். If then you have broken the purpose of anointing. தேவன் உனக்கு விரோதமாய் பட்டயத்தை தூக்கிட்டார்னு அர்த்தம். If God, then God will lift up his sword against you. தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குகிறார் என்று அர்த்தம். That means he is turning his sword sharp. அந்த வார்த்தையை கேட்ட உடனே யோராம் ஓட ஆரம்பிச்சிட்டான். Soon he heard the word, Joram started running. அவன் சொல்றான் அகசியாவை பார்த்து ஐயோ இது பெரிய சதி நம்மள விரட்டுறான் என்று ஓடி ஆரம்பிச்சிட்டான். He said to Ahaziah, there is treachery, O Ahaziah. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just think how it will be. பிரியமானவர்களே இந்த நேரத்துல தான் நம்முடைய அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்தணும். Beloved, we have to make use of the anointing at this point. அபிஷேகத்தை எப்படி பயன்படுத்துவது? How to make use of the anointing? நானும்
அபிஷேகத்தில் நிரம்பிட்டே தான் இருக்கான், ஒன்னும் ஆகலன்னு அநேகர் சொல்றாங்க. Many say we are getting infilled but nothing is done. அபிஷேகத்துல நீ கிருபையை பெறணும். Receive grace through anointing. அபிஷேகத்துல பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை பெறணும். Receive the power to overcome sin through anointing. அபிஷேகத்துல பாவத்தை அடக்கக்கூடிய அபிஷேகத்தை பெறணும். Receiving the power to subject sin. அபிஷேகத்துல பிசாசை கட்டணும். Receive the power to bind the devil. அபிஷேகத்துல பிசாசை அழிக்கணும். Receive the power to destroy the devil. நீ கட்டுகிறது எதுவோ அது என்ன செய்யப்படும்? கட்டப்படும். Whatever you bind in earth will be bounded. ஒரு இடத்துல ஒரு மந்திரவாதி ஆவி பேச ஆரம்பிச்சு. In one place, spirit of witchcraft witch started to speak. அந்த சகோதரி சொல்லுது, ஐயோ ஒரு கோல் வருது அப்படின்னு. The witch said, the rod is coming. அந்த சகோதரியை நோக்கி அந்த தரிசனத்துல ஒரு கோல் வருது. She saw the rod coming towards her. அது வந்த உடனே அந்த சகோதரி கத்துது. Then she started to cry, scream. அந்த ஆவி பிடிச்ச சகோதரி கத்துது. The spirit possessed sister started screaming. கோல் வருதுன்னு. The rod is coming towards me. பார்த்தா அந்த மந்திரவாதி அந்த கோலை ஏவுறான். Now the witch started to நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. spell against that rod, the scepter. ஆனா அந்த கோல் வருதுன்னு அந்த சகோதரி கண்ணுக்கு தெரியுது. Invisible to us but visible to that sister. இயேசுவின் நாமத்துல அந்த கோலை தீப்பிடிச்சு எரிச்சு சாம்பலாக்கணும்னு எல்லாரும் ஜெபிச்சிட்டோம். Then we all prayed in the name of Jesus that scepter be burnt. சரியான அபிஷேகம். Or good anointing. அந்த சகோதரி அந்த பிசாசு பிடிச்ச அந்த சகோதரி பாதிக்கப்பட்ட சகோதரி ஐயோ அந்த கோல் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிச்சு. Spirit possessed sister said, oh that rod, that scepter is burnt. ஃபெயிலியர் ஆயிட்டான் பிசாசு. Finally the devil got defeated. கொஞ்ச நேரத்துல அந்த ஆவி வந்துருச்சு. Within few minutes that spirit came again. அந்த மந்திரவாதியினுடைய ஸ்பிரிட் இந்த சகோதரிக்குள்ள வந்துருச்சு. The spirit of the magical spell came into the sister. எனக்கு அந்த கோலை மட்டும் கொடுத்துருங்க, நான் திரும்பி போறேன். Just give me the rod, I will return. மன்னிச்சிருங்க. Forgive me. நான் வாபஸ் வாங்குறேன். I will take it again. லைஃப் அதுக்குள்ள தான் இருக்கு. And my life is எனக்கு அந்த there. கோல் மட்டும் கொடுத்துருங்க. Give me back that scepter. நாங்க அதை எரிக்கவும் இல்ல பார்க்கவும் இல்ல. எல்லாரும் எதுல ஜெபிக்கிறோம்? அந்த கிரியையை அழிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பதான் யோசிச்சோம், நீ கட்டுகிறது எதுவோ என்ன கட்டுகிறது எதுவோ கட்டப்படும். நீ எரிச்சிட்டேன்னா எரிஞ்சதுதான், முடிஞ்சு போன கேஸ் அது. We only pray that the works of the devil may be destroyed. Whatsoever you bind will be bound. அந்த ஆயுதத்தை நீ அழிச்சிட்டேன்னா முடிஞ்சது. அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. We have the power to burn the wiles of the devil. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்கிறது? What is it said in Ephesians 6? சத்ருயையும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்க சக்தி. The power to quench the fiery darts of the devil. அவன் அக்கினி அஸ்திரங்களை எய்வான். Yes, he will send the fiery darts. ஆனா அத அழிக்கிற சக்தி நமக்கு இருக்கு. We have the power to destroy. அதுதான் விசுவாசம். That is faith. எபேசியர் 6:16ல சொல்லி இருக்கிறது. Ephesians 6:16. பொல்லாங்கனியும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்க சக்தி நமக்கு இருக்கு. We have the power to quench the fiery darts of the devil. அவன் பொம்மையை செஞ்சு வைப்பான். இயேசுவின் நாமத்துல பொம்மை எரிஞ்சு போனா எரிஞ்சே போய்டும். Yes, he will say, he will send the doll or the fire, but you say the name of Jesus, let it be burnt, it will be burnt. நீ அந்த அபிஷேகத்தை அதுக்கு யூஸ் பண்ணணும். But use your anointing for that. சும்மா கை தட்டறதுக்கும் குதிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல. Not just using the anointing for clapping hands and jumping. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வச்சு உன் மாம்சத்தை அடக்கணும். With your anointing control your flesh. நல்ல ஜெபிக்கணும். Pray well. முழங்கால முடக்கணும். Kneel down. கர்த்தர்ட்ட இருந்து வார்த்தையை பெறணும். Get the voice of God. ஆண்டவர்ட்ட இருந்து தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளணும். Understand the will of God. தரிசனம் உனக்கு கிடைக்கணும். Receive visions. உன் காதுல தேவ சத்தம் கேட்கணும். Hearken to the voice of God in your ears. உன் இதயத்துல தேவ சித்தத்தை உணர சக்தி வேணும். And power to realize the will of God in your heart. இதுதான் லைஃப். This is life. அபிஷேகத்தை வச்சிக்கிட்டு உனக்கு தரிசனம் இல்லாம இல்லவிட்ட கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாம நீ ஒரு ஊமையாக செவிடாக செயலற்று போன ஒரு நபராக ஊழியனாக விசுவாசியாக இருக்க கூடாது. You should not be a child of God, a believer or a servant of God, having been anointed, not getting the visions and the voice of God. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாத. Never compromise with sin. பிசாசோடு காம்ப்ரமைஸ் பண்ணாத. Never compromise with the devil. அடிச்சான், ஒரு அம்பை எய்து ஒரே அடி அடிச்சான், யோராம் ஃபிளாட் ஆயிட்டான். He sent the dart and Joram was killed. நீங்க அதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. Don't think our life is ended with that. ஃபர்ஸ்ட் அவன் அடிச்சது யோராம். He first killed Joram. அவன்தான் ஆகாபின் சந்ததியில முக்கியமான ஒரு ஆள்ல முக்கியமான ஒரு ஆள் அவன்தான். He was a very important person in the house of Ahab. ஃபர்ஸ்ட் அவன் அழிச்சது யோராம். He first killed Joram. எப்படி செஞ்சான் தெரியுமா? And you know how he did it. தான் நின்னு அந்த வேலையை செஞ்சான். He himself stood and did it. அவன் யாரையும் கமெண்ட் பண்ணி நீங்க செய்யுங்க அப்படிலாம் சொல்லல.
ஊழியத்தை நீ தான் செய்யணும். He did not command anyone else to do that, but you have to perform your ஒரு ministry. ஊழியக்காரன் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவன் தான் செய்யணும். A servant of God should do his own ministry. ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய இடத்துல அவன் தான் நின்னு அந்த தகப்பன் வேலையை என்ன செய்யணும்? செய்யணும். A father has to perform his own duty. அந்த தகப்பன் அந்த வேலையை செய்யாதபடினால தான் இன்னொருத்தன் உள்ள குடும்பத்துக்குள்ள வர்றான். And if he cannot do that duty, will he give it to another? தாய் நின்னு செய்ய வேண்டிய வேலையை தாய் செய்யாதனால தான் இன்னொருத்தி உள்ள வர்றா. And it is because the mother does not perform her duty, another person comes in. அவ மனைவியாகவும் இருக்கணும், தாயாகவும் இருக்கணும். And she should be a wife and a mother. நல்லா புரிஞ்சு சத்தியத்தை குடும்ப வாழ்க்கையை வாழ தெரியாமலாம் கல்யாணம் கட்டி வச்சதனால தான் குடும்பங்கள் சபைகள்ல குடும்பங்கள் ஆடுகிறது. Without knowing how to lead the family life, it is because many families are shaken. சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். Understand the truth. என்ன நடந்தது? What happened? அவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் தான் செஞ்சாங்க. He himself did his work. யெகூவுக்கு பின்னால ஒரு பெரிய டீம் வந்துட்டு இருக்கு. There was a big team before Jehu. விடாத யோராம பிடிங்க, எல்லாரும் விரட்டுங்க, பிடிங்க அப்படிலாம் சொல்லல. He did not say take Joram and எனக்கு control. இந்த சப்ஜெக்ட்ல பிடிச்சது அதுதான். But that is the important truth I like here. யெகூவே அம்ப நானே ஏற்றிட்டான். Jehu himself drew a bow. வேற யார்ட்டையும் நீ செய்ய கூடாது. And don't give it to anyone else. தமிழ்ல சொல்லுவான், நாயை ஏவனா நாய் தன் வாலை ஏவுமா. And if you instigate the dog will move its tail. நாயை கூப்பிடுங்க, வராது, பட் அங்க இருந்துட்டே வாலாடிட்டே இருக்கும். You call the dog, it will not come, but move its tail. தம்பி நீ போனா இவன் போய் சொல்லுவான், நீ போம்மா. You will say, brother you go, and he'll say you go. அவனை வச்சு ஊழியம் செய்ய முடியாது. As you cannot do anything with such a person. அதனால தான் ஒருத்தன் கேக்குறான், யாரை கொண்டு இதெல்லாம் செய்வீர்? உன்னை கொண்டு தான் செய்வேன். உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு தான் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் கர்த்தர் சொல்றார். That is why the Lord says, I will beat nations through you. அதனால நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் தான் செய்யணும். Ministry you ought to do, you have to do, and I myself. நீங்க இந்த தேவ வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளுங்க. Understand this voice of God. நீங்க படிச்சு பாருங்க. Read it here. 2 ராஜாக்கள் 9ல 2 Kings 9 24ல பார்க்கும் பொழுது verse 24. யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றினான். Jehu drew a bow with his full strength. அம்பு யோராமுடைய நெஞ்சில ஊர்வி போகிறதக்கதாக அடிச்சான். Smote Jehoram between his arms. கரெக்ட்டா அவன் புயங்களின் நடுவே எய்தான். And he smote it between his arms. அதனால் அவன் ரதத்தில் சுருண்டு விழுந்தான். And he fell down in his chariot. சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விக்கு நான் காரணம் சொல்றேன். And now I tell the failures in Saul's life. கோலியாத் வந்து நிக்கறான். Goliath stood. சவுல் முதல் நாள் வந்திருந்தான்னா ஜெயம் கிடைச்சிருக்கும். If Saul had stood there in the first day, he would get the victory. அவனை ஏவனா, அவன் வாளை ஏவனா. But he sent his only men. அப்படிதானே? கரெக்ட் தானே? Is it not? சவுலை கர்த்தர் ஏவனாரு. அந்த நாய் வந்து தன்னுடைய வாளை ஏவுச்சு, நீங்க எல்லாம் போங்க, யாராவது கொல்லுங்க, கொன்னுட்டீங்கன்னா என் பொண்ணை கட்டி தரானா. The Lord urged Saul, but he urged only his tail or his men, saying, you go, if you get the victory, I'll give my daughter. அங்கதான் சவுல் தோத்து போனான். That's where he failed. ஆனா தாவீது அப்படி அல்ல. But David wasn't like எல்லாரும் that. என் கூட வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிப்போம், நீங்க முன்னால் வாங்க, நீங்கள் பின்னால வாங்கன்னு இல்ல, தானே போய் கல் எடுத்து அடிச்சான். David himself took the smooth stones to curl down the devil. நீ உன்னுடைய ஸ்தானத்துல நிக்கணும். You should stand in your stead. இவன் தன் வில்லை தன்னுடைய அம்புல தன்னுடைய வில்லை நான் ஏற்றினான், கரெக்டா ஏறி விட்டான். He drew a bow with his full strength. அதான் முக்கியம். That is very important. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு பிரதர் ஜெபிங்க, அக்கா ஜெபிங்க, இருக்கிற ஊழியக்காரன் இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரன் அவ்வளவு வரைக்கும் கார்டு போடுங்க, ஒரு பிசாசும் போக மாட்டேங்குது. To overcome the devil, don't say brother or sister, you pray and you invite the independent servants of God. முழங்கால் நீ போடு. You be on knees. உபவாசம் போடு. You fast. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீ செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். You do whatever God says and surrender. நான் முழங்கால் போடுறேன் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொல்லுவாரு, மன்னிப்பு கேளும்பாரு, ஒப்புரவாகும்பாரு, விட்டு கொடும்பாரு, நஷ்டத்தை சகிம்பாரு, இதெல்லாம் சொன்னா அதுக்கு கீழ்ப்படியணும். Is when you are on knees and God tells reconcile with your brethren, pacify and do things like that, you have to do it. பரலோகத்துல இருந்துட்டு பிதாவுக்கு பிசாசை துரத்துறது பெரிய சர்ப்பத்தை அழிக்கிறது பெரிய காரியமா? Is it a great thing for the Father in heaven to destroy the serpent? மேல இருந்து விழுந்து போன தூதனை அழிஞ்சு போனா நாசமா போயிட்டு இருப்பான். And if he had destroyed the fallen angel, it would be nothing. He did not do that. தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினாரு. He sent his own son. அவர் வந்து இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நாமத்தில் போ அப்படிலாம் சொல்லல, தன் சரீரத்தை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. He yielded his body to be rent. அதனால தான் பிசாசின் தலையை நசுக்க முடிஞ்சது. That is why he could bruise the head of the devil. நல்லா நீங்க சத்தியத்தை புரிஞ்சிக்காம என்னத்தையா பண்ணா ஒண்ணு நடக்கும். இந்த மார்க்கம் உனக்கு உதவி செய்யாதே. Understand truth well, and if you do anything as you like, it will not help you. நீ உன் அம்பை நான் ஏற்றணும். You should draw your bow. தமிழ்ல சொல்லுவான், வாயும் வயிறும் தனிதான். And in Tamil there's a proverb, the mouth and the stomach is different. Is it not?
ஒரு வயசு வரைக்கும் தாய் சாப்பிட்டா பிள்ளைக்கு பால் கொடுத்துடலாம். Until 1 year, if the mother eats, then she can feed the ஒரு child. லிமிட் தாண்டி பிள்ளை வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு பிள்ளை சாப்பிட்டாதான் பிள்ளை நிக்கும். Once the child grows, only if it eats, it can stand. அதுபோல So is it. நீ உன் அம்ப நான் ஏற்றணும். You have to draw your உன் bow. பிரேயர் லைஃபை சரிப்படுத்து. You have to set right your உன் சமாதானத்தின் வாழ்க்கையை சரிப்படுத்து. Set right your peaceable உன் life. பிரதிஷ்டையை சரிப்படுத்து. Set right your உன்னுடைய consecration. முழங்கால முடக்கு. Set right your உன் knees. அறை வீட்டை பூட்டு. Set right your அந்த நேரத்துல corners. தேவனை நோக்கி கூப்பிடு. And you call unto the Father in அவர் சத்தம் secret. கேட்கிற வரைக்கும் காத்துரு. Then until he hears, you பைபிள் நல்லா reply. படி. Then you read the Bible well. எங்கெல்லாம் கர்த்தர் பேசியிருக்கிறான்னு பாரு. See what God has spoken. ஏன் உன்கிட்ட பேசலன்னு பாரு. Why he has not spoken. ஏன் உன் காது செவிடா போயிருச்சு, தேவனுடைய சத்தம் உனக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு நீ கண்டுபிடிச்சு அந்த செவிட்டு தன்மையை மாற்று. Find why you are unable to hear the voice of God and remove the dumbness. என் காதை திறங்க ஆண்டவரேன்னு சொல்லு. Lord, open my deaf கர்த்தாவே ear. என் காதை திறந்தருளும். Lord, open thou my ear. எப்பத்தா என்கிற ஒரு சத்தம் எனக்கு கேட்கட்டும்னு சொல்லு. Lord, let me hear the voice. Ephata, திறக்கப்படுவாயாக. be opened. அப்படி உன்னுடைய தேவனுடைய சத்தத்தை கேட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. And practice in hearing the voice of God. இது போராடுகிற காலம். This is a time of striving. மணிக்கணக்கா நீ போராடணும் யுத்த களத்துல. Strive us together in the battlefield. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The kingdom of God suffereth violence. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. போராடி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். Strive and receive things. தன் அம்பை தானே நான் ஏற்றினேன். He drew his bow. அடுத்து ரதத்தை ஓட்டுறான் பாருங்க. Nextly, he drove in the chariot. ராஜான உடனே இன்னொருத்தன் ஓட்ட வந்துருவான். And if he is a king, another person will come in. இவர் உட்கார்ந்துட்டு சேர்ல அப்படியே அழகா ரதத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே கை காட்டிட்டுலாம் போல. He did not sit in the chariot well at ease. இவனே ரதத்தை ஓட்டினான். இவன் தான் சாரதி. He himself rode the நீங்க chariot. வாசிச்சு பாருங்க. Read that. 16 2 ராஜாக்கள் 9:16 அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி யெஸ்ரயேலுக்கு நேராய் போனான். 2 Kings 9:16. So Jehu rode in the chariot and went to Jezreel. அப்போ இஸ்ரவேல் கோபுரத்துல இருக்கிறவன் சொல்றான். Then one person from the tower said, ஒரு கூட்டம் வருகிறது. why see a company? ரொம்ப வேகமாக வருகிறது. And it is coming very fast. எவ்வளவு சாரி 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 20. அதிவேகமாய் ஓட்டுகிறான். ஓட்டுகிறது யெகூ. And he is driving very fast, the driving of Jehu. எப்படி இருக்கும்? ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது. அதிவேகமாய் ஓட்டுகிறான். He is driving very fast as the driving of Jehu, the son of Nimshi. எப்படி இருக்கும் பாருங்க. See this. யார் ஓட்டுறது? Who is ரதத்தை driving? ஓட்டுறதே இவன்தான். It is Jehu himself is driving. அபிஷேகம் அவனை ரதத்தை ஓட்ட வச்சது. அவன் அம்பை கையில வச்சுக்கிட்டே தான் வர்றான். ரெடியா ஓட்டிக்கிட்டே வர்றான். இவன் அம்பையும் கையில வச்சிருக்கான். அவனுக்கு சத்துருவை அழிக்கிறதான் திட்டம். Anointing made him to ride the chariot. He rode it with the bow, and his only plan was to destroy இது the எதை enemy. காண்பிக்கிறது? What does this show? ஜீவியமானாலும் ஊழியமானாலும் நீதான் செய்யணும். Life or ministry, you have to உங்க accomplish. அம்மா பெரிய பரிசுத்தவாட்டி கரெக்ட். நீ யோக்கியனான்னு தான் கர்த்தர் கேட்பாரு. And if you are right, not like your mother, then God will help you. நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். And it may be different. உங்க அப்பா பெரிய விசுவாசி, சபையை தாங்கினாரு. ஒரு சபையில ஒரு தூணே அவர்தான். கரெக்ட். நீ யாரு? Your father, it's true, your father is a great believer, pillar of the church, but who are அவர் you? வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவருக்கு பரலோகத்துல மகிமையான இடம் கிடைச்சிருச்சு. உனக்கு கிடைக்குமா? For his life, he has a glorious place in heaven, but you? அத நீங்க பாருங்க. Look for that. நமக்கு நம்ம தாத்தா இருந்தாரு, அப்பா இருந்தாரு, பெரியப்பா இருந்தாரு. பெரியப்பா போயிட்டாரு, சீயோனுக்கோ எருசலேமுக்கோ போயிட்டாரு. உன் கதை எங்க போயிட்டு இருக்கு? புதிய வானத்துக்கா இல்ல பாதாளத்துக்கா? For our spiritual life, we cannot blame, we cannot say about a father or great grandfather, but your life, you are responsible. உன் ரதத்தை நீ ஓட்டணும். You have to drive your chariot. உன் அம்பை நீ நான் ஏற்றணும். You have to draw your bow. உன்னுடைய பரிசுத்தத்துக்கு நீதான் உத்தரவாதி. You are responsible for your உன்னுடைய holiness. ஊழியத்துக்கு நீதான் உத்தரவாதி. You are responsible for your கூட righteousness. இருக்கிறவங்க ஊழியம் செய்யலாம். அதுக்கு அவன் பிரதிபலன் வாங்கிட்டு போயிடுவான். நீ செஞ்சிலன்னா உனக்கு அந்த பிரதிபலன் கிடையாது. People with you, if they are doing the ministry, they will receive the reward, but not for you. ஃபர்ஸ்ட் அவன் யோராம காலி பண்ணிட்டான். First, he finished Joram. ஏன்னா அவன் தான் ராஜா. Because he is the king. இரண்டாவது Nextly, அப்படி வீட்டுக்கு போய் உட்கார்ந்தறல. he did not sit at home. திருப்பி அவனுடைய டைரக்ஷன் திருப்பி அரண்மனைக்கு போச்சு. He straight went to the palace. எசபேலை நோக்கி பயணம் எடுத்துக்கிறான். Went towards Jezebel. அவன் பாருங்க நம்மள மாதிரிலாம் கிடையாது. Not like us. நம்ம என்ன செய்வோம்? We, இந்த ஆரம்பத்துல ஒரே தீர்க்க தரிசனம் தான், ஒரே தரிசனம் தான், ஒரே சாட்சி தான். இப்போ எங்க போச்சு இவனுக்கு? in the beginning we have so much of testimonies and prophecies and things like that, but now where are they? அந்த யோராம நீ அழிச்சது உண்மை, ஒத்துக்கறேன். It's true, you destroyed Shur. இன்னும் பயணம் இருக்கு. But still to journey more. நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த ஸ்டார்டிங்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். ஒரே தரிசனம் தான், ஒரே எழுப்புதல் தான், ஒரே சாட்சி தான், ஒரே பாட்டு சொல்லி பாட்டு போட்டு சாட்சி. நல்லது. Beginning of our spiritual life, we had lot of good things to say because of our அதோட நிறுத்திர கூடாது. and we should not stop that. அடுத்து எசபேல் இருக்கறா.
There is a Jezebel. கர்த்தர் சொல்லியிருக்காரு ஆகாபின் குடும்பத்தை எல்லாரையும் அழிச்சிட்டு எசபேலை அழிச்சிட்டு ஆகாபின் சந்ததியில கருவையை அழிச்சிரணும்னு சொல்றாரு. The Lord said, destroy the house of Ahab and even its generation or a seed. எனக்கு அது படிச்சபோது வித்தியாசமா இருந்துச்சு. When I read it, it was different. ஒன்னு யோராம், One children. இரண்டாவது எசபேல், Secondly, Jezebel. மூணாவது அவன் குடும்பத்தையே காலி பண்ணணும். Thirdly, utterly his family. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? உன் மாம்சத்தை நீ கண்ட்ரோல் பண்ணணும், Control your flesh. பிசாசை அழிக்கணும், Destroy the devil. இந்த ரெண்டுக்கும் காரணமான அஸ்திபாரமாகிய கருவே இருக்கக்கூடாது. And destroy the seed or the foundation of it. பாவத்தினுடைய சிந்தைகளே இருக்கக்கூடாது. You should not have the thought of sin. பிசாசின் எண்ணங்களே Should இருக்கக்கூடாது. not have the imaginations of the devil. ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. See how the Lord thinks of us. அதனால தான் நீங்க ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது நல்லதுதான். That is why it is good you are at first in the முடிவுதான் beginning. முக்கியம். But your end is important. அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். Beginning may be small, but the end should be great. இவன் உடனே பாருங்க திருப்பி போய் உட்கார்ந்து ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கல. He did not remain at ease. டைரக்ஷனை திருப்பிட்டான். He straight went. யோராம கொன்ன உடனே புறப்பட்டு ஸ்ட்ரைட் அரண்மனைக்கு விட்டாச்சு. Soon after he slew Joram, he went to the palace. இப்போ எசபேல் வர்றா. Now Jezebel turned up. இப்போ எசபேல் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு டைரக்டா வர்றா. And she went directly to compromise with him. எப்படி இருக்கும்? How is it? அவளுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள்? Look at her words. அவ வரும்போதே பார்த்தா கண்களுக்கு மையிட்டு, With her face தன் painted தலையை சிங்காரித்துக் கொண்டு, and with her hair. 2 ராஜாக்கள் 9:30 நீங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய மேக்கப் இருக்கும். 9:30 we see about Jezebel. எசபேல் யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். Jehu turned to Jezreel. எசபேல் அதை கேட்டபோது, Jezebel when she heard of it. பையனை கொன்னுட்டு வர்றான்னு கேள்விப்பட்ட பிறகு அம்மா எப்படி பரப்பிட்டு வராங்க? After hearing that her son is killed, how did the mother come up? பையனை கொன்னாச்சு, Son is killed. ஏற்கனவே புருஷனை கர்த்தர் கொன்னுட்டாரு. And husband was already killed by the Lord. இப்போ இருக்கிறது இவதான். Now only she remained. இவளையும் கொல்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க உட்கார்ந்து? He is coming to kill her. What is she doing? ஒரு வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னா அந்த அம்மா 10 ரூபா கொடுக்கலையா? என்னன்னு கேட்டேன். ஏமா அவ கேட்டா கொடுக்க மாட்டேன். அவ எதுக்கு கேட்டா நீங்க கேட்கலையே பாஸ்டர் நாங்க. என்னன்னு கேட்டா ஐப்ரோவை கிளியர் பண்றதுக்கு கேட்டாங்க. A little problem in a house. The mother did not give 10 rupees to her daughter and asked him for the reason it is to trim her eyebrow. மதுரையில சிட்டிக்குள்ள தான். It was in Madurai city. இப்ப அந்த கேஸ்லாம் ஓடி போயிடுச்சு. In such a case they all ran away. இது நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தின் அழகு அல்ல. This is not the decoration of a Christian life. பையன் செத்துட்டான், புருஷன் செத்துட்டான், ஆட்சி போது, உன் வாழ்க்கைய முடிய போது, இப்போ உட்கார்ந்து கண்ணுக்கு மை போட்டுட்டு தலையை சிங்காரிச்சிட்டு ஜன்னல் வழியா போஸ் கொடுக்கிற காலம் இது கிடையாது. This is not the time to paint our face, tear our head and look out of the window. என்ன நடந்துச்சு? What happened? அங்க வர்றான். She came. இவ என்ன நினைக்கிறா? இந்த மேக்கப் போட்டுட்டா அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். She thought if she makes up, she can compromise. அபிஷேகம் பெற்றவங்க இந்த மேக்கப்ல மயங்கிர கூடாது. You should, the overcomers should not be. எவனாவது சிரிச்சிட்டான், எவனாவது திரும்பிட்டான், எவளாவது சிரிச்சிட்டான்னு குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, வாலிபர்களும் சரி, யாராக இருந்தாலும் நீங்க மயங்கிட்டீங்கன்னா உன் அபிஷேகத்தினுடைய நோக்கத்தை அழிச்சிட்டேன்னு அர்த்தம். The believers of the servants of God, if you are ravished with the makeup, then that means you have destroyed your life. நல்ல சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. Understand the truth well. அதனால நம்ம மார்க்கத்துல உலகத் வேஷம் வேண்டாம் போதிக்கிறதுக்கு காரணம் அதுதான். That's why we preach fashion of the world is nothing for us. We don't need it. உன்னை அழகு இல்லாம மாத்துறது இந்த சபையினுடைய நோக்கம் அல்ல. உன்னை மனவாட்டியா மாத்துகிறது தான் தேவனுடைய நோக்கம். Purpose of the church is not make you to live without beauty, but the purpose of the church is to make you a bridal church. நமக்கு நம்ம மீட்கிறதுக்காக அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் அந்தக்கேடடைந்து ஒருவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் சிலுவையில தொங்கினார். Our Lord Jesus Christ without form or beauty, without comeliness, he was upon the cross. பாருங்க அந்த பெண்ணுக்கு அந்த வயசுலயும் எப்படி மைண்ட் ஓடுது பாருங்களேன். You see how this mother had attired herself. எப்படியாவது இவனை மேக்கப் போட்டு கவுத்திரலான்னு பார்த்தா. Somehow to ravish Jehu. வந்துட்டு எங்கேயோ நின்னு ஒளிமுக வாசலில் வந்தபோது when she came to the gate, அவ அங்க இருந்துகிட்டு யெகூவை பார்த்து ஒரு டயலாக் பேசினா. she gave a dialogue towards Jehu. அபிஷேகம் பெற்றவனுக்கு இதெல்லாம் காதுல ஏறாது. And for the anointed such things would not enter into his ear. அபிஷேகம் பெற்றவன் காது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காது. Anointed person's ear is a circumcised ear. அபிஷேகம் பெற்றவனுடைய உதடு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உதடு. Anointed person's lips is uncircumcised lip. அங்க இதெல்லாம் காதுக்குள்ள ஏற கூடாது. Such things should not get into your ears. எப்படி இருக்கிறான் சிம்ரி சேமம் அடைந்தானா அப்படினு கேட்டா இவனுக்கு அது காதுல ஏறவே இல்ல.
And she said, had Zimri peace and slew his master, he did not listen to it. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்கள மாதிரி அழகா இல்ல தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க உங்கள மாதிரி அழகு இல்லனா ரைட் சாத்தான் வேதம் ஓதுகிறது நீ புரிஞ்சுக்கணும். Sister, how are you? There is no one else beautiful than you. Or brother, how are you? None else like you. Understand the deception of the devil. நீ பழைய காக்காவா இருக்க கூடாது. உன் சத்தம் நல்லா இருக்குன உடனே வடைய விட்டுட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி உன் வாழ்க்கையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தற கூடாது. You should not be like the old crow which looked out because its voice was okay. இப்போ உள்ள காக்கா அப்படி கிடையாது. But now the crow is not like that. அன்னைக்கு ஒருத்தன் சொன்னா ஒரு புக்ல பார்த்தேன். இப்போ உள்ள காக்கா அப்படி இல்லையா? The today's ravens are not that. அது காலுக்குள்ள வடைய வச்சிட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்லுச்சு. Modern ones they keep their feet in the net and said I'm okay. அப்போ உள்ள நரி குதிச்சு பாத்துச்சான் கிடைக்கலையா இந்த பழம் புளிக்குன்னு போயிடுச்சான். First the fox tried to take out the raven but then said the thing is ripe I cannot get it. இப்போ உள்ள நரி அப்படி போகலையா இருக்கிற கம்பெல்லாம் மொத்தமா புடிங்கி அப்படியே திராட்சைக்குள்ள கீழ கொண்டு வந்துருச்சான். But the fox today the modern foxes they said you take up all the stalks and then you bring it down. அதனால சத்தியத்தை நீங்க சரியான விதத்துல விளங்கிக்கணும். Understand the truth well. உன்னை ஏமாத்துறதுக்கு மேக்கப்லாம் போட்டு வரும் பல வல்லமைகள் வரும். Powers will come up with the makeup to settle you, deceive you. நீ ஏமாந்துறாத. But don't get deceived. யேசபேல் என்று சொன்னால் கற்பில்லாத வல்லமை. Jezebel means powers without chastity. கற்பில்லாதவள். The one without chastity. இப்படிப்பட்ட சக்தி உன்னோடு போராடும். Such powers will fight against you. உன்னை தீட்டுப்படுத்த. To defile you. உன்னை விழ வைக்க. To pull you down. உன் மனசாட்சியை கெடுக்க. To destroy your conscience. நம்பிக்கையை குலைக்க. To discomfort your hope. உன் அழைப்பை நஷ்டப்படுத்த. To make you lose your உன் call. தரிசனத்தை கெடுக்க. To destroy your vision. உன் நித்திய ஜீவனை உன்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்த. To take away your eternal life. இந்த வல்லமைகள் எல்லாம் எழும்பி வரும். These powers will rise up. நீ இந்த கண்மையை பார்க்க கூடாது தலையை சிங்காரிக்கிற இந்த டெக்கரேஷனை பாத்துறாத. Don't look at the painting on her face, don't tire her head. உள்ளுக்குள்ள இருக்கிறதான தோல்வியை பார். But look at the failures within her. அவன் உடனே சொன்னா Then she என் பட்சத்துல யாராவது இருக்கீங்களான்னு கேட்டான். Who was on my side? உடனே அங்க இருந்து 2-3 பிரதானிகள் எட்டி பார்த்தாங்க. Then 2 or 3 eunuchs came up. தூக்கி கீழ போடுன்னு சொன்னான். Throw her down, he said. தூக்கி கீழ போட்டாங்க நொறுங்கி போனா. When she was thrown down, she was இது எதை bruised. காண்பிக்கிறது? What is the show? பாவத்தை எதிர்க்க நீ நிக்கணும். And you have to stand to resist sin. பிசாசை எதிர்க்க ஊழியக்காரனோடு இணைந்து நிக்கணும். And you be joined with the servants of God to destroy the devil. இந்த இடத்துல யேசபேலை இவன் கொல்லல. இந்த இடத்தில் யேசபேலை இவன் கொல்லவில்லை. In this place he did not kill Jezebel. யோராமை இவன் தான் கொன்னான். But he killed Joram. ஆனா யேசபேலை கொல்லும்போது இவன் கொல்லல. But he did not kill Jezebel. கமாண்ட்ல ஊழியக்காரங்க கொன்னாங்க. He just commanded the servants of God to kill it. நாம நின்னு ஜெயிக்கிற ஒரு தன்மை இருக்கு. ஊழியர்களோடு சபையோடு இணைந்து நின்னு ஜெயிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. There is an aspect of we standing on our own feet and overcoming the devil and sin standing with the servants of God to overcome. ஏனென்றால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு எபிரேயர் 13ல சொல்லி இருக்கிறது உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆனபடியினால். Because in Hebrews 13 it is said because they watch for your souls. எசேக்கியாவின் காலத்துல ஒரு யுத்தம் நடந்தது. During the days of Hezekiah there was a battle. ஒரு லிமிட் தாண்டி உடனே அவன் ஏசாயாவை கூட்டிட்டு போய் ஜெபித்தான். And he went with Isaiah to pray. ஏசாயாவும் எசேக்கியாவும் ஜெபித்தார்கள். And Hezekiah and Isaiah prayed. அந்த ரெண்டு பேரும் வானத்தை நோக்கி அபயமிட்டபோது Both of them when they looked to heaven and made supplication. 2 நாளாகமம் 32:20 பார்க்கும் பொழுது 2 Chronicles 32:20. எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். Hezekiah and Isaiah the prophet they cried out toward heaven and the Lord sent an angel. இதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். That is what happened that day. உங்களுக்கு முடியல உங்களால தேவைன்னா நீங்க ஊழியர்கள்ட்ட உங்களுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணி ஜெபத்துல வைக்கணும். If you are unable to then share your problems with the servants of God in prayer. அது முப்புரி நூலை காட்டுகிறது. Threefold cord is like that. நீயும் தேவனும் ஊழியர்களும். You God and servants of God. மூணு பேர் சேரும் பொழுது அது அறாது. Threefold cord cannot be broken. சில காரியங்கள்ல நம்ம ஊழியக்காரங்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லணும். For some things what we have to say is say it. அது எல்லாத்தையுமே ரோட்ல சொல்லிர கூடாது. But you should not publish it outside. சிலர்லாம் ஓட்ட வாய் மாதிரி இருப்பாங்க. Some people like broken mouths. சொன்ன உடனே டப 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 டபன்னு தட்டி விட்டுருவாங்க. Soon chatter it like chatterboxes. நம்பிக்கைக்கு உரியவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். But tell it to the ones who are confidential. உங்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடியவர்கள் என்கிற நம்பி நிச்சயம் உள்ளவர்கிட்ட சொல்லுங்கள். Tell it to the ones who are assured that they will stand in the gap. இந்த இடத்துல எசபேல போய் அவன் முடியை பிடிச்சு இழுத்துட்டு வந்து இல்லாவிட்டா அம்பு எய்திலாம் அடிக்கல. என் பக்கத்தில் இருக்கிற
இருக்கிறவர்கள் யாருன்னா 2-3 பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள். பிரதானிகள் சொல்லுகிறது தமிழ்ல பிரதானின்னு சொல்லியிருக்கு, இங்கிலீஷ்ல அன்னகர்கள் எட்டி பார்த்தார்கள்னு சொல்லியிருக்கு. Here he himself did not stand on his feet with a bow, but he called for the eunuchs and asked them to be throw it down. அந்த அன்னகர்கள் தான் யெசபேலை தூக்கி கீழ போட்டாங்க. Eunuchs threw down Jezebel. நீங்க ஊழியர்களோடு சேர்ந்து வரும் பொழுது ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபத்துல போராடுவார்கள். When you stand with the servants of God, they will strive in prayer for you. அது மாத்திரமல்ல, Not only that. இப்போ அவன் அடுத்த பயணத்தை தொடங்குறான். Now he went to the next journey. எங்க? Where? ஒன்னு ஆகாபின் சந்ததியில முக்கியமானவனை அழிக்கணும். One, firstly he destroyed the important இரண்டாவது person. யெசபேலை அழிக்கணும். Then Jezebel. மூணாவது அவன் குடும்பத்தையே அழிக்கணும். Then destroy his house. 10ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது Turning to 10th chapter. அங்கே அவன் ஆள் அனுப்புறான். There he sent a person. ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புறான். He sent an epistle. சமாரியாவுல ஆகாவுக்கு 70 பிள்ளைங்க இருந்தாங்க. That there were 70 sons in Samaria for Ahab. வாசிங்க. 10:1. 2 ராஜாக்கள் 10:1. ஆகாவுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகள் வளர்க்கிறவரிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். எப்படி? இப்ப தேர்ட் அவனுடைய அடுத்த பகுதி வருகிறது. See the next part of his journey. ஒன்று மாமிசம், One against flesh. மற்றொன்று பிசாசு, Two against devil. மற்றொன்று உலகம். Three against the world. மூன்றை நோக்கி நம்முடைய பயணம் போணும். Our journey towards be இந்த against these மூணையுமே three. அழிச்சாதான் நமக்கு ஜெயம். Only if we destroy these three we have the யோராம victory. கொன்னுட்டான். Here he destroyed Joram. இப்ப அடுத்து யெசபேலை ஊழியர்களை வச்சு கொன்னுட்டான். And through the eunuchs killed Jezebel. இத விட்டுட்டா 70 பிள்ளைங்க இருக்காங்க. And now there are 70 more sons of Ahab. சமாரியாவிலே ஆகாபுக்கு 70 குமாரர்கள் இருந்தார்கள். Ahab had 70 sons in Samaria. ஆண்டவர் சொல்லிருக்காரு குடும்பத்தையே அழிக்கணும்னு. The Lord said you have to destroy his family. பாருங்க அடுத்த பயணத்தை அடுத்த இடத்துக்கு வந்துட்டான். Now he came to the next part of his journey. அவன் சொன்னான் என் பட்சத்துல நிக்கிறதுக்கு நீ உண்மைன்னா எங்கள்கிட்ட அவனுடைய தலையை கொண்டு வாங்குறான். And he said, if you are stand on my side, then bring me his hair. 70 தலையும் இப்ப எனக்கு Bring me all the 70 heads. நடந்துச்சு அது. It happened. அப்படியே நடந்துச்சு. It happened as இது such. எதை காண்பிக்கிறது? What does this show? 70 பேரை கொல்றது ஒரு சாதாரண ஆள் கொல்ல முடியாது. Killing 70% an ordinary person cannot do பிரபுக்களாகிய it. மூப்பரிடத்துக்கு இந்த காரியத்தை அனுப்பினான். He sent word to the princes and the elders. விசுவாசிகளும் இணைந்து நின்று போராடி ஜெயிக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. It shows the experience of even the believers striving together and ஒன்று overcoming. ஊழியக்காரனோடு இணைந்து நிற்பது. First is joining with the servants of மற்றொன்று God. பிரபுக்கள் விசுவாசிகள். Then with the princes or the believers. விசுவாசிகள்கிட்டயும் உங்களுக்கு நம்பிக்கைக்கு வந்த ஆட்கள்கிட்ட நீங்க ஜெப உதவியை நாடலாம். As you can seek for prayers even from confidential believers. சும்மா யார்ட்டையாவது போய் சொல்லி விட்டுறாதீங்க. Don't keep telling it to anyone. அவங்க அதுக்கு ரேடியோல சொல்லிடுவாங்க, எஃப்எம்ல வந்துரும் அது. Then they will flash it like a radio news. ஒரு சிலருக்கு அப்படி ஒரு ஆவி. Some have such a spirit. அவங்கள வைக்க முடியாது. You cannot trust them. அப்படிப்பட்ட ஆளுங்க ரொம்ப பேர் உண்டு. And there are many people like that. ஆனா ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனா கிறிஸ்துவின் ரகசியங்களின் உக்கரானக்காரன். But a servant of God and a believer are the stewards of God's mystery. சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்லக்கூடாது, செத்தா கூட சொல்லக்கூடாது. Tell that which they should and that which they should not tell at all even if they die. இந்த கல்யாணம் கட்டிட்டு போகும்போது After their marriage, இவங்க போய் நான் அதுக்கு முன்னால உள்ள கதையெல்லாம் சொன்னாங்கன்னா 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாங்க. both of them will tell the matters before their life and then they will be back to their அப்படிதான் home. ரொம்ப இடத்துல நடக்குது. That is what happening in many houses. நான் அதனாலதான் நான் ஒரு இடத்துல சொல்லிருக்கேன், நான் என்னுடைய பிரசங்கத்துல சொல்லியிருக்கேன், பாவ அறிக்கையை செய்ய வேண்டிய இடம் இருக்கு. That is why I tell in the messages, there is a place to confess sins. அத நீ பண்ணக்கூடாத இடத்துல பண்ணிட்ட, வாழ்க்கை, ஊழியம், விசுவாசம் எல்லாமே ஒண்ணுலாம். If you do it in the place you should not, then your life, your faith, everything will be nothing. இவன் பாருங்க இந்த இடத்துக்கு அவன் போகல. He did not go there. ஒரு நிருபத்தை எழுதினான். He only wrote letters. இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கு அனுப்பினான். He sent it to the rulers of Jezreel. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, The Lord has said, இப்போ நீங்க என்ன செய்றீங்க, எல்லாரையும் என் கையில கொடுத்துறீங்க. now you should bring all of them. நீங்க கரெக்ட்டா இந்த 70 வரையும் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம போயிடும். If you bring all the 70, then there no the உடனே problem. அவர்கள் சொன்னாங்க நீங்க சொல்றதெல்லாம் செய்றோம். Then they said, we will do as you say. 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Verse 7, 70 வரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து எகுவினிடத்தில் அனுப்பி விட்டார்கள். they slew all the 70 persons, placed their heads in the baskets and sent them to Jezreel. எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றான். See what a kind of life it is. இதுதான் அவனுடைய தேவனுடைய திட்டம். This is the plan of God. அவன் மைண்ட் முழுசும் ஊழியம், கர்த்தருக்காக நிற்பது, கர்த்தருடைய வேலை, இதுதான் அவனுக்கு இருந்துச்சு.
He had all his mind full of standing for the Lord and doing the ministry. இதோட முடிஞ்சதா? But is that ended? அடுத்த பயணத்துக்கு வர்றான். He comes to the next journey. பாகாலின் தீர்க்கதரிசிகளை அழிப்பது. To destroy the prophets of Baal. இப்பொழுது அவனுடைய வேலை என்ன? Now what is his work? 2 ராஜாக்கள் 10:17 பார்க்கும் பொழுது 2 Kings 10:17. கர்த்தர் எலியாவோடு சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீர்மளவும் சங்காரம் செய்தான். When he came to Samaria, he slew all that remained unto Ahab in Samaria, as the Lord spake to Elijah. ஒருத்தனையும் வைக்கல. He did not spare anyone. 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா Verse 11. ஆகாபின் குடும்பத்தில் மீதியானவர்களையும் And all that remained in the house of Ahab, அவனுக்கு இருந்த மந்திரிகளையும் all his great men, அவனைச் சேர்ந்த மனுஷரையும் all his king force, அவனுடைய ஆசாரியர்களையும் all his priests, அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடி எகு கொன்று போட்டான். until he left him none remaining, he killed them. சுத்தமா வாஷ் அவுட். He utterly washed them out. எப்படி இருக்கும் பாருங்க. See how it is. இதுதாங்க உண்மை. This is the truth. பாவத்துல ஒரு போர்ஷன் கூட இருக்க கூடாது. பிசாசுல ஒரு சின்ன இடம் கூட வேர் கூட இருக்க கூடாது. We should not spare even a little sin or even a root of the devil. அடுத்து அவன் ஒரு பெரிய யெகூவின் அந்த பாகாலின் வல்லமைகள் எல்லாம் அழிக்க அவன் சித்தம் கொண்டான். Nextly, he was desirous to kill the prophets of Baal. நான் பாகாலுக்கு பலியிட போறேன்னு சொன்னா He said, I want to offer எல்லாரும் வந்து sacrifice to நிறைஞ்சிருந்தாங்க. Baal. All came there. ஒருத்தனையும் தப்பி பார்க்காம கொன்றுன்னு சொல்லிட்டான். And he said, kill every one of them. அவ்வளவு வரையும் அங்க கொன்னுட்டான். And they left, killed everything. விக்கிரகத்தோடு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. And you should not compromise with the idols. பின்மாற்றத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. Do not compromise with backsliders. விக்கிரகத்தின் வல்லமைகளை முற்றிலுமாய் அழித்து Utterly destroy such powers. இதுதான் அவனுடைய தேவனுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றினது. This is the way he fulfilled God's plan. 28ஆம் வசனம் சொல்லுகிறது. Read 28 இப்படியே யெகூ பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். Thus Jehu destroyed Baal out of Israel. அதனால அவனுக்கு என்ன நடந்துச்சு? What happened because of that? அவனுடைய தலைமுறையில 4 தலைமுறை ராஜாக்களாக இருந்தார். His 4 generations were kings. எவ்வளவு அருமையான ஒரு தெய்வம். What a good God. அவனுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கார் பாருங்க. And see what all he had done for இவன் him. தேவனுக்காக நின்றபோது When he stood for God, இவன் ஆண்டவர் சொன்னார், உன் தலைமுறையில 4 தலைமுறை ராஜாவாக இருக்கும். the Lord said, the children of your 4 generations that sit on the throne of நீ Israel. நின்னு பாரு, உன் சந்ததி எல்லாம் கர்த்தருக்காக நிக்கும். You stand for God, God will look for your generations. உன் தலைமுறை விசுவாச சந்ததியாய் வரும். Your generations will be generations of faith. 2 ராஜாக்கள் 15:12 பார்க்கும் பொழுது 2 Kings 15:12. 15:12 என்ன சொல்லுகிறது? 15:12 what does it உன் say? குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் யெகூவோடு சொன்ன வார்த்தை இதுதான். அப்படியே ஆயிற்று. This was the word of the Lord that he spake unto Jehu, thy son shall sit on the throne of Israel unto the 4th of generation. And so it came to ஆண்டவர் pass. எவ்வளவு வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவரா இருக்கிறார். See how God is faithful in his promise. அபிஷேகம் பண்ணும்போது சொன்னார், நீ இதெல்லாம் செஞ்சினா உன் சந்ததி 4 தலைமுறையாய் சிங்காசனத்துல இருக்கும். When God anointed him, he said, if you do all that, your 4 generations will sit on the throne. உன்னுடைய சந்ததி சிங்காசனத்துல சத்தியத்துல உபதேசத்துல மகிமையில வந்து நிக்கணும்னு சொன்னா நீங்கள் யெகூவாய் மாறுங்கள். If your generations should stand for the faith and the truth and in glory, become Jehu. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes. ஒரு நிமிடம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி ஒப்புக்கொடுப்போம். 1 minute surrender to God's word. கர்த்தாவே, யெகூவின் அபிஷேகத்தை அவன் உணர்ந்து அதை நிறைவேற்றினான். அதுபோல நானும் என்ற அபிஷேகத்தை உணர்ந்து நான் என் வாழ்க்கையில் அபிஷேகத்தை நிறைவேற்ற வேண்டும். Lord, as Jehu realized the purpose of anointing, let me also fulfill the purpose of anointing and stand for it. எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உனக்கு தருவார். Yes, Lord, this once and God will anoint you now. அவனுடைய அபிஷேகம் வீணாக்கவில்லை. His anointing was not in vain. அந்த அபிஷேகத்தை அவன் விருதாவாய் வைத்திருக்கவில்லை. He did not waste up his anointing. வீணாக்கவும் இல்ல, விருதாக்கவும் இல்ல. It was not in vain, it was not waste. அந்த அபிஷேகத்தை அப்படியே பயன்படுத்தினான். He made use of his anointing. உன் ரதத்துல ஏறு. Ride upon your chariot. உன் அம்பை நான் ஏற்று. Drew up your bow. கர்த்தர் சத்துருவை அழிக்கும் காலம் வந்துவிட்டது. Time for God to destroy enemies. உன்னை கொண்டே தேவன் கிரியை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. Time for God to use you is coming. நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. Terrible will be the things that I will do through you. The word will be fulfilled. அபிஷேகம் பெற்றவங்க முழங்கால் படியிடுவாங்க. Receiving the anointing, be on your knees. கர்த்தாவே, என்ன அபிஷேகம் பண்ணினதை நான் உணர்கிறேன். Lord, I feel you have anointed me. ஆகாபை அழிக்க வேண்டும். To destroy Ahab. யேசபேலை அழிக்க வேண்டும். To destroy Jezebel. ஆகாபின் குடும்பத்தை அழிக்க To வேண்டும். destroy the house of Ahab. பாகாலின் வல்லமைகளை அழிக்க To வேண்டும். destroy the powers of Ahab. உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் நான் அழிக்க என்னை பலப்படுத்தும். Lord, help me, strengthen me to destroy world's sin and அபிஷேகம் flesh. பண்ணப்பட்டவனுடைய கடமையை நீ உணர்ந்திருக்கிறாய். Lord, let us destroy
the duty of the anointed. யெகூவை செயல்படுத்தின அந்த சக்தி உன்மேல் இறங்கட்டும். Yes, that power by which he used Jehu descend upon யெகூவை you. நிரப்பின ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும். God who filled Jehu may fill you. உன்னுடைய சிந்தை முழுவதும் சத்துருவை அழிப்பதாய் இருக்கட்டும். Let your mind be full to destroy the enemy. ஒருபோதும் பாவத்தோடு பிசாசோடு ஒத்து போய்டாத. Never compromise with the devil and sin. எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போகட்டும். Resist and he will flee from you. பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் விசுவாசத்தில் வளருங்கள். Stand in the faith to quench the fiery darts of the devil. நீ யுத்தம் செய்ய எழும்பினால் Fight, and if you rise up, தேவன் உனக்காய் எழும்புவார். God will rise up for you. தேவன் எழும்பினால் சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி When போவார். God rises up, enemies will be scattered. கர்த்தாவே என்னை அபிஷேகியும். God anoints me. அபிஷேகத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். Fulfill the purpose of anointing and strengthen me, Lord. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strengthened in the power of his might. கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். Lord, strengthen me. ஒரு நிமிஷம் கேளுங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். 1 minute, ask and the power of God will descend. அபிஷேகம் அவன் மைண்ட ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருந்துச்சு. யெகூவின் அபிஷேகம் அவன் சரீரத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருந்துச்சு. யெகூவின் அபிஷேகம் அவனை சத்துருவை அழிப்பதில இருந்து மாற்ற முடியாத அளவு ஸ்திரமா இருந்தது. அப்படி ஒரு அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவை. யாருக்கெல்லாம் தேவை? நான் அபிஷேகம் பெற்றவனா இருந்தா கூட கொஞ்ச நேரம் நான் போராடுறேன், திருப்பி என் மைண்ட் டைவர்ட் ஆயிருது, மறந்துடுறேன், பாதை மாறிடுது, திருப்பி உட்கார்ந்து உணர்த்தப்படுறேன், திருப்பி வர்றேன். எனக்கு இந்த வித்தியாசமான வேவரிங் மைண்ட் வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஸ்திரமான ஒரு வல்லமையை தாரும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும், ஒரே நோக்கத்தோடு உமக்காக நான் நிற்க வேண்டும், அதற்காக என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். நிரப்ப வேண்டும், நடத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆமா, ஒரு நிமிஷம் டைம் தரேன். கர்த்தாவே, எனக்கு அந்த சக்தி தாங்க. டைம் போறத பார்க்காதீங்க, அபிஷேகத்தை மட்டும் உங்களுடைய நோக்கத்துல கொண்டு வாங்க. 1 மினிட். அந்த தைல குப்பி அவன் தலையில ஊத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? கவுத்துனா போதும். ஹalleluya, ஹalleluya. ஹிபினா பக்கரா பக்கத்து. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய திட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய திட்டங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.